பாபா சொல்கிறாங்க 21/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது யோக பலத்தின் மூலம் முழு படைப்பினையும் பாவனமாக ஆக்க வேண்டும். இப்போ நம்ம யோகா பவர் பாபா நினைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து நமக்கு அந்த யோகா பலம் கிடைக்குது, சக்தி கிடைக்குது. பாபா நினைக்க ஆத்மால சக்தி கிடைக்குது. அதன் மூலமா நம்ம வந்து முழு சிருஷ்டியுமே இப்போ ஆக்கணுன்றாரு. நீங்கள் யோகா பலத்தினால்தான் மாயை மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக ஆக முடியுன்றாரு. இந்த 5 விகாரம் இருக்கு இல்லையா, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதை நம்மளால எப்படி வெல்ல முடியும்னா, நம்ம பாபாவோட கனெக்ஷன் வைக்கும்போது யோகா சக்தி கிடைக்குது நமக்கு. அந்த யோக பலத்தின் மூலமாக தான் நம்ம மாயாவை வெற்றி அடைய முடியும். வெற்றி அடைஞ்சு நம்ம உலகையும் வென்றவராக ஆக முடியும்னு சொல்றாரு. கேள்வி: தந்தையின் பாகம் என்ன? அந்த பாகத்தை குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஆதாரத்தில் அறிந்துள்ளீர்கள்? இப்போ பாபாவுடைய பாகம் என்ன, அதை நம்ம எப்படி எந்த ஆதாரத்தில் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோம்? பதில்: தந்தையினுடைய பாகமாவது எல்லோருடைய துக்கத்தையும் நீக்கி சுகம் அளிக்கிறது தான். அவர் வர்றதே எதுக்காகனா, நம்மளெல்லாம் துக்கத்துலேருந்து நீக்கி சுகம் கொடுக்க தான் வராரு. ராவணன் சங்கிலிகளிலிருந்து விடுவிப்பது தான் அவரோட வேலையே. இப்போ நம்மளை வந்து மாயா வந்து அது ஒரு வலை விரிச்சு அதுக்குள்ளே நம்மளை போட்டு வதச்சிட்டு இருக்குது. நமக்கு அது தெரியல. இவ்வளோ நாள் அது கூட தான் நம்ம வாழ்ந்தோன்றதே தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் இப்போ கடவுள் வந்து இதெல்லாம் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்மளை விடுவிக்கிறாரு. அதனால தான் நமக்கு இவ்வளோ நாள் துக்கம் இருந்தது, அதை சுகமாக மாற்றுறதுக்கு வராரு. தந்தை வரும்போது பக்தியின் இரவு முடிவடைகிறது. சேம் தந்தை உங்களுக்கு தன்னை பற்றியும் தனது ஆஸ்தியை பற்றியும் அறிமுகம் அளிக்கிறார். கடவுளே வராரு, வந்து அவர் யார், அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்ற மாதிரி அவரை பற்றியும் அவருடைய ஆஸ்தியை பற்றியும், அப்பா வராருன்னா அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி தானே கிடைக்கும், அப்பா ஆஸ்தியை பற்றியும் நமக்கு அறிமுகம் கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு தந்தை அறிந்து கொள்வதாலேயே எல்லாவற்றையும் இப்போ அறிந்து கொண்டு விடுகிறீர்கள். ஒரு பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோடனே உலகத்தையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாடல்: தந்தையும் நீயே தாயும் நீயேன்ட்டு பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. குழந்தைகள் ஓம் சாந்தி என்பதன் பொருளை புரிந்துள்ளார்கள். ஓம் சாந்தி. ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா என்னுடைய சுயதர்மமே அமைதி தான். நாம் ஆத்மாக்கள். இந்த சிருஷ்டி நாடகத்தில் நமக்கு முக்கிய பாகம் உள்ளது என்பதை தந்தை நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. யாருடைய பார்ட் உள்ளதுன்னா, ஆத்மா சரீரத்தை தாரணை செய்து பாகத்தை நடிக்கிறது. இப்ப ஆத்மா ஒன்னொன்னு ஒரு சோலும் ஒரு உடம்பு எடுக்குது, பாடி எடுக்குது. அந்த பாடியில அதோட பாட்டை நடிக்குது. எனவே குழந்தைகளை இப்போது ஆத்மா அபிமானி, ஆத்மா உணர்வுடையராக நம்ம வந்து இப்போ ஆக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ நாள் நம்ம பாடி கான்ஷியஸில் இருந்தோம், இந்த உடல் தான் நான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நம்மள சோல் கான்ஷியஸ்க்கு ஆத்மா அபிமானி நிலையை கொண்டு வராரு. இவ்வளவு காலம் தேக அபிமானி, தேக உணர்வுகளாக நீங்கள் இருந்தீங்க. இப்போது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உங்களை நீங்களே சோல்ன்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு அப்பாவை நினைங்க, சுப்ரீம் சோலை நினைங்க. நமது பாபா நாடக திட்டப்படி வந்துள்ளார். நமது அப்பா வந்து ட்ராமா பிளான் பண்ணி வந்துட்டார். எப்போ வரணுமோ அப்போ வந்துட்டார். தந்தை வருவதே இரவில் தான். அவர் வர்றதே இரவுல தான் வராரு, காரிருளில் வராரு. அதனால தான் சிவராத்திரி கூட கொண்டாடுறாங்களே, ராத்திரியில தான் வராரு. எப்போது வருகிறார், அதற்கான நாள் தேதி ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிரம்மா பாபாவோடலாம் எந்த டைம் வந்தார், எந்த நேரம் வந்தார், எந்த நாள் வந்தார்னு எதுவுமே கிடையாதுன்றாரு. யார் லௌகீக பிறவி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாள் தேதி இருக்கும். இப்போ குழந்தைகள்லாம் பிறக்கிறாங்கன்னா அவங்க நாள் தேதியெல்லாம் குறித்து வச்சு அந்த பிறந்த நாள் ஜாதகம்லாம் எழுதுறாங்க. இவர் லௌகீக பிறவி எடுக்கல இல்லையா, இவர் வந்து பரலௌகீக பிறவி எடுத்துக்கிறார். மேலேருந்து வந்து அவதரிக்கிறாரு. இவரோ பரலோக தந்தை ஆவார். இவருக்கு லௌகீக பிறவி கிடையாது. கிருஷ்ணருக்கு நாள் தேதி காலம் எல்லாமே கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் வந்து அங்கே வராரு, வந்து ஒரு குழந்தை உடல்ல பிரவேசமாகி அவர் வந்து யோக பலத்தின் மூலமாக பிறக்கிறாரு. அவர் தெய்வீக பிறப்பு. அதாவது கிருஷ்ணர் வந்து அங்கே வந்து தேவதையா பிறக்கிறாரு. அவரு கூட நாள் தேதி காலம் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் இவருடையதோ தெய்வீக பிறப்பு என்று கூறப்படுகிறது. ஆனால் சிவபாபாவுடையது தெய்வீக பிறப்பு என்று கூறப்படுகிறதுன்றாரு. தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்து இது எல்லையில்லாத நாடகமாகும் என்று நமக்கு கூறுகின்றார். இப்போ பிரம்மா உடல்ல வந்து சிவபாபா அவதரிச்சு நமக்கு சொல்றாரு, இது வந்து ஒரு நாடகம், ட்ராமா, இது எல்லையில்லாத நாடக சக்கரம்ன்ட்டு நமக்கு புரிய வைக்கிறார். அதில் அரைக்கல்பம் இரவு இருக்குதுன்றார் பாபா.
அரை கல்பம் இரவு நடக்குது, 2500 வருஷம் இரவு, துவாபரிகம் கலியுகம். இரவு அதாவது கோரமான இருள் ஏற்படும் போது நான் வருகிறேன்னு சொல்லி சொல்றாரு. நாள் தேதி ஒன்றுமே இல்லை. ஆனா அவர் வர்றது என்னைக்கு வந்தாரு, எப்ப பிரம்மா உடல்ல வந்தாருன்ட்டு அது நாள் தேதி கிழமெல்லாம் எதுவுமே இல்லை. இச்சமயத்தில் பக்தியும் தமோ பிரதானமாக உள்ளது. இந்த நேரத்துல பக்தி கூட பாருங்க, எல்லாத்தையும் வழிபடுறாங்க இல்லையா, மனுஷனையே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. 5 தத்துவங்களால் ஆன உடம்ப கூட அதை காலெல்லாம் கழுவி குடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பக்தி வந்து மோசமாயிடுச்சு, தமோ பிரதானமா ஆயிடுச்சு. அரைக்கல்பம் எல்லை இல்லாத பகல் ஆகுன்றாரு. ஆனா அரைக்கல்பம் வந்து எல்லை இல்லாத பகல், சத்தியுகம் திரேதாயுகம். நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன் என்று சுயம் தந்தை வந்து சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, நான் வரேன், எனக்கு உடம்பு இல்லாதனால இவர் உடம்புல வந்து நான் பிரவேசம் செஞ்சிருக்கிறேன்ட்டு சொல்றாரு. கீதையில் பகவான் வாக்கியம், பகவான் வாட்ச், பகவான் கூறுகிறார் என்று இருக்கிறது. ஆனால் பகவான் மனிதனாக இருக்க முடியாது இல்லையா. எப்பயுமே பகவான் வந்து ஒரு மனுஷனா இருக்க முடியாது. கிருஷ்ணர் கூட தெய்வீக குணங்கள் உடையவர் ஆவார். கிருஷ்ணர் கூட பகவான் கிடையாது, அவர் தேவதை, தெய்வீக குணங்கள் உடையவர் ஆவார். உடம்புல இருக்கிறவங்க யாருமே கடவுள் கிடையாது, நிராகார் தான் பரம்பிதா பரமாத்மா அவர் தான் சொல்லி எல்லா தர்மத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. காட் இஸ் லைட்டுன்னு கிறிஸ்தவ தர்மத்துல, இவங்க வந்து 100ன்னு சொல்லிட்டாங்க, 100 நாளும் லைட்டு தான். முஸ்லீம் தர்மத்துல அல்லான்னு சொல்லிட்டாங்க, 100 நாளும் லைட்டு தான். அதே மாதிரி குருநானக்கு நிராகாரன்னு சொல்லிட்டாரு. எல்லா தர்மத்திலையும் கடவுள் வந்து உடம்பு இல்லாதவர்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம இந்து தர்மத்துல தான் அந்த ஜோதி வடிவானவர் வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி இங்கதான் நிறைய உடலால வந்து கடவுள் நினைச்சிட்டு நம்ம வழிபட்டு இருந்தோம். ஆனா உடல்ல வந்து கடவுள் வரமாட்டாரு, அவருக்கு உடல் கிடையாதுன்றது எல்லா தர்மத்திலையும் கரெக்டா இருக்குது. ஆனா பாபா சொல்றாரு, கிருஷ்ணர் கூட தெய்வீக குணமுடைய தேவதை தான் அவர் கடவுள் கிடையாது, பகவான் கிடையாது. இது மனித உலகம் ஆகும்ன்றாரு. இது தேவலோகம் கிடையாது. இப்ப இருக்கிறது நரகம், மனுஷங்க வாழற உலகம். இது தேவதைகள் வாழற லோகம் கிடையாதுன்றாரு. பிரம்மா தேவதாய நமக என்றதுதான் பாடுறாங்க. பிரம்மா கூட தேவதை தான் பாடுறாங்க. அவர் சூட்சுமவதனவாசி ஆவார். பிரம்மா வந்து சூட்சுமவதனவாசி ஆவார். அங்கு எலும்பு சதை இருப்பது இல்லை என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இப்போ ஒரு ஃபரிஸ்தா உடல்னா அது எப்படி இருக்கும்னா இந்த உடல் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த உடல்ல எலும்பு சதையெல்லாம் இருக்குல்ல, அது இல்லாம ஒரே லைட்டா அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு ஒரு உடல் இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஃபரிஸ்தா உடல். ஆவி எல்லாம் காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும், ஒயிட்டா இருக்கும் ஆவி. அதுவும் ஃபரிஸ்தா வந்து ஒயிட்டா இருக்கும். அதாவது எலும்பு சதை இல்லாத உடல் தான் நமக்கு தெரியும். அது சூட்சும வெண்மையான நிழல் ஆகும் சொல்லி சொல்றாரு. அந்த ஃபரிஸ்தானா என்னன்னா சூட்சும வெண்மையான நிழல் ஆகுன்றாரு. மூலவதனத்தில் இருக்கும்போது ஆத்மாவிற்கு நிழல் போன்ற சூட்சும சரீரம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. மூலவதனத்துல அந்த பரந்தாமத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு அந்த சூட்சும சரீரம் ஃபரிஸ்தா உடல் கூட கிடையாதுன்றாரு. அது கூட நமக்கு கிடையாது. இப்ப சாக்கார உடல் இருக்கு, இந்த உடலை விட்டுட்டோம்னா ஃபரிஸ்தா உடல் வரும், சூட்சும ஃபரிஸ்தா உடல் இருக்கும். அதுவும் போயிடுச்சுன்னா பரந்தாமத்துல சுத்தமா ஒண்ணுமே இருக்காது, புள்ளியாதான் இருக்கும் ஆத்மான்றாரு. எலும்பு சதையின் உடலும் அங்கு இல்லைன்றாரு. எங்கன்னா பரந்தாமத்துல. இந்த விஷயங்களை எந்த ஒரு மனிதரும் அறியாம இருக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது, நமக்கு தான் தெரியும். தந்தை தான் வந்து கூறுகிறார். பிராமணர்கள் தான் இப்போ கேட்கறாங்க, வேறு யாருமே இந்த விஷயங்கள்லாம் கேட்பதில்லை. பிராமண வர்ணம் இருப்பதே பாரதத்தில் தான். அதுவும் பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் போதுதான் அது ஆகிறது. இப்போது இவரை படைப்பவர் என்று கூட கூற மாட்டார்கள். இந்த பிரம்மாவை கூட இப்போ அவர் படைப்பவர்னு கூட சொல்ல மாட்டாங்க இல்லையா. புதிய படைப்பு ஒன்றும் படைப்பது இல்லை, புதுசா பாபா ஒன்றும் உருவாக்குறது இல்லை, மீண்டும் புதுப்பிக்கிறார், ரெஜினுவேட் புதுப்பித்து விடுகிறார். இப்போ சிவபாபா வந்து புதுசா ஆத்மாவெல்லாம் ரெடி பண்ணல, ஏற்கனவே இருக்கிற ஆத்மா அது வந்து தூய்மை இல்லாம இருக்குது, அதை கிளீன் பண்ணி தூய்மையாக்கி படைக்கிறாரு, புதுப்பிக்கிறாரு, புதுசா ஒன்றும் படைக்கிறது இல்லை. அவ்வளவே ஹே பாபா பதித உலகத்தில் வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று அழைக்கவும் செய்யறாங்க எல்லாரும். எப்போது உங்களை பாவனமாக ஆக்கி கொண்டிருக்கிறார், எப்ப நம்மளை தூய்மையாக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் மீண்டும் யோக பலத்தினாலே இந்த சிருஷ்டியை பாவனமாக ஆக்கி கொண்டிருக்கிறீங்க. இப்ப நம்ம திரும்ப யோக சக்தி மூலமா இந்த சிருஷ்டியை நம்ம தூய்மையாக ஆக்கிட்டு இருக்கிறோன்றாரு. மாயை மீது நீங்க வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவராக இப்ப ஆகிறீங்கன்றாரு. யோக பலத்திற்கு தான் சயின்ஸ் பலம், விஞ்ஞான பலம் என்றும் கூறப்படுகிறது.
இப்போ வந்து நம்ம யோகா பலம் இருக்கு இல்லையா, இதுக்கும் தான் விஞ்ஞான பலம்ட்டு வேற சொல்லப்படுதுன்னு சொல்றாரு. ரிஷி முனிவர்கள் எல்லோருமே சாந்தியை தான் விரும்புறாங்க. ரிஷி முனிவர்கள் அவங்க வந்து முக்தி விரும்புவாங்க. அவங்க சுகம் பிடிக்காது. அவங்களுக்கு சுகம் வந்து காக்கை எச்சத்திற்கு சமம்னு சொல்லுவாங்க. ஜாலியாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. வீட்டில் ஜாலியாக ஃபேனில் உட்காந்துட்டு அப்பெல்லாம் அவங்க பிடிக்காது. அவங்க அப்படியே காட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க மேலேயே புத்துலாம் உருவாயிடுவாங்க. மூச்சு பயிற்சி பிராணாயாமம்லாம் பண்ணி ஆத்ம உணர்வில் அந்த பிரம்மத்தை நினைவு செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து அமைதியை தான் விரும்புகிறாங்க. ஆனால் சாந்தியின் பொருளை அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான அமைதினா என்னன்ட்டு தெரியாமல் இருக்கிறாங்க. அமைதினா அது ராணி கழுத்து மாலை மாதிரி தனக்குள்ளே இருக்கிறது தான். ஆத்மாவுடைய சுயதர்மமே சாந்தி தான். நீங்கள் வெளியே எங்கேயுமே அது கிடைக்காது. அது நமக்குள்ளதான் இருக்குது. நம்ம நினைச்சா நம்ம அமைதியா இருக்கலாம். அது நம்மளோட சுயதர்மமே அமைதி தான் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கு அவசியம் பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டி உள்ளது அல்லவா. இங்க வந்து கண்டிப்பா நம்ம உடல் எடுத்துட்டோம்னாலே நமக்கு வந்து பார்ட் இருக்குது. அதை வந்து நம்ம நடிச்சுதான் ஆகணும்னு சொல்றாரு. சாந்தி தாமம் என்பது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம், இனிமையான அமைதியான இல்லமாகும்ன்றாரு. பரந்தாமன்றது பார்த்தீங்கன்னா இனிமையான வீடு, அது இனிமையான அமைதியான இல்லம். உங்களுக்கு அமைதி வேணும்னா அங்கதான் கிடைக்கும்ன்றாரு. இனிமையான அமைதி அங்கே கிடைக்கும். ஆனால் நமக்கு இந்த உடல் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால அமைதியாக இருக்க முடியும். உடலில் வந்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது காரியம் செய்யணும், யார்கிட்டயா பேச வேண்டியது வரும். அமைதியற்ற தன்மை கண்டிப்பாக வந்து உடலில் இருக்கும்போது இருக்கும். எப்போ கர்மாதீதம் அடையிறோமோ அப்போ கொஞ்சம் அமைதி நமக்குள்ளார வந்துடும். நமது வீடு சாந்தி தாமம் ஆகும் என்பது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்போது தெரிய வந்துள்ளது. நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த நம்மளுடைய உண்மையான வீடு பரந்தாமன் தான் அப்படின்ட்டு நமக்கு புரிஞ்சு போச்சுன்றாரு. இங்கு நம் பாகத்தை ஏற்று நடிக்க வந்துடலாம். நம்ம வீடு பரந்தாமன் தான். பரலோகம் இதெல்லாம் சாதாரணமாகவே பேசுவாங்க வெளியில் வந்து, என்ன பரலோகத்துக்கு போறியா, சொல்லிட்டு வந்துட்டியா வீட்டுக்கு, இப்படிலாம் பேசுவாங்க. மேலே போறியா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வீடு வந்து பரலோகம். பரலோகன்றது மேலே இருக்குது. அதனால பரலோகத்தில் உள்ள பரமபிதாவின்லாம் கூட இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறாரு. அப்போ வீடு பரலோகம்தான். ஆனால் நம்ம இங்கே வந்திருக்கிறது நடிப்பு நடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். பார்ட் எடுத்து நடிக்க வந்துடலாம். இது எல்லாமே எல்லா விஷயமும் எல்லா தர்மத்திலையும் இருக்குது. பாபா சொல்கிறாரு, ஹே பத்தித்த பாவனரே, துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே, துக்கஹர்த்தா சுகஹர்த்தா வாருங்கள்ட்டு அழைக்கிறாங்க. எங்களை இந்த ராவணின் சங்கிலிருந்து விடுவீங்கள் என்று தந்தையே அழைக்கிறாங்க. ராமரே ராமரேன்ட்டு அவரை தான் கூப்பிடுறாங்க. பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகல்னு சொல்றாரு. பக்தியில நீங்க தேடுறீங்க, தேடி தேடி அங்கங்க அந்தந்த கோயில் இந்தந்த கோயில் போறீங்க. ஆனா ஒன் சைடு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு பேச்சையும் காணும். பக்தியில ஏதோ ஒரு சிலையை பார்ப்போம், நம்ம மட்டும் பேசிட்டு இருப்போம், அந்த சிலை திரும்ப பேசாது. ஆனா ஞானன்றது அப்படி கிடையாது. ஞானம் என்பது நம்ம பேச மாட்டோம், கடவுள் பேச ஆரம்பிச்சிருவாரு. இவ்வளோ நாள் நம்ம என்ன அட்டுழியம் பண்ணோமோ அதுக்கான பதிலெல்லாம் பாபா வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாரு. கடவுளே பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம வாயை மூடிக்கிட்டோம். பக்தியில நம்ம மட்டும் பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வாயை அடிச்சுட்டு அவர் பேசிட்டு இருக்காரு, நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ இரவு ஒழிந்து விடுகிறதுன்றாரு. ஞானம் பகல் வந்தாலே இரவு போயிடும். சூரியன் வந்தாலே இரவு போயிடும் இல்லையா. ஞான சூரியன் வந்துட்டாரு, இரவு போயிடுச்சுன்றாரு. பிறகு ஞானம் வாழ்ந்து விடுகிறது. எப்போ இரவு போயிடுதோ அப்போ பகல் வாழுது இல்லையா. அப்போ ஞானம் வாழ்ந்து விடுகிறதுன்றாரு. அப்போ அரை கல்பம் பகல், அரை கல்பம் இரவு, அவ்வளோதான். இப்போ ஒரு நாளில் பாதி நாள் உங்களுக்கு பகலா இருக்கு, பாதி நாள் இரவா இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் இந்த முழு கல்பம். பாதி ஒரு அரை கல்பம் வந்து உங்களுக்கு பகலா இருக்கும். சத்தியகம் திரேதாயகம் சந்தோஷமா ஜாலியா இருப்பீங்க. இந்த ஞானத்தினுடைய பிரதிபலனை அனுபவிப்பீங்க. அரைக்கல்பம் இந்த ஞானத்தினுடைய பிரதிபலனை அனுபவிப்பீங்க, பகல்ல இருப்பீங்க. அப்புறமா இரவு வந்துடும். இரவு வரும்போது நம்ம பக்தியில இருந்து அரைக்கல்பம் பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கடவுளை தேடுன்னு தேடுறோம், அவ்வளவுதான். இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் ஒரு விளையாட்டு, சிவனின் திருவிளையாடல்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சுகம் துக்கத்தின் விளையாட்டு. மேடு பள்ளம் வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம அரை கல்பம் ஜாலியா வாழ்ந்தோம், அரை கல்பம் துக்கத்துல இருக்கிறோம். அதுவும் முக்காவாசி சுகம்னு சொல்லிட்டாரு. நீங்க 84 பிறவி எடுக்கிறவங்க முக்காவாசி உங்களுக்கு சுகம்ட்டாரு. கால்வாசி கடைசியில சும்மா லைட்டாகவும் ஒரு அடி கொடுக்குறாரு, ஆனாலும் வந்து காப்பாத்திடுறாரு. பார்த்தீங்களா, கடைசியில நம்மளை காப்பாத்தி அந்த துக்கத்தை எடுத்துடுறாரு கடவுள். அதுக்கு தான் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். கடவுள் இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிட்டாரு, பரவாயில்ல லாஸ்ட்டாக வந்தாலும் இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்சிட்டாரு பாபா. ஓரளவுக்கு நம்மளை வந்து மாற்றிட்டு இருக்கிறாரு. நம்ம லாஸ்ட்டாக தான் வந்திருக்கிறோம், இருந்தாலும் அந்த அளவுக்கு பாபா இப்போ நம்மளை மாற்றிட்டு இருக்கிறாரு. அதனால வந்து இது ஒரு விளையாட்டுன்றாரு. முதலில் நாம் சொர்க்கத்துல இருந்தோம். முன்னாடி நம்ம சொர்க்கத்துல தான் இருந்தோம். முதலில் நாம் சொர்க்கத்தில் இருந்தோம்.
பிறகு இறங்கி இறங்கி வந்து கீழே ஹெல் நரகத்தில் விழுந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்றாரு. முதல் நம்ம சொர்க்கத்துல இருந்தோம், இப்போ வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இறங்கி இறங்கி வந்து நரகத்துல விழுந்துட்டோம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கலியுகம் எப்போது முடியும், பிறகு சத்தியுகம் எப்போது வரும் என்பது யாருக்குமே தெரியாதுன்றாரு. ஆனா நமக்கு யாருக்கு பிகேஸ்க்கே தெரியாது இல்லையா. பாபா எல்லாத்தையும் அப்படியே எப்படி வச்சிருக்கிறாரு, ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்கிறாரு. நாளைக்கு என்ன நடக்குன்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா. கலியுகம் எப்போ முடியும், சத்தியுகம் எப்போது வரும் என்பது யாருக்குமே வெளி உலகத்தினருக்கு இப்ப தெரியாதுன்றாரு. நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டு விடுவதால் தந்தை மூலமாக இப்போ அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள். இப்போ நம்ம பாபா தெரிஞ்சுக்கிட்டனால இந்த உலகம் விநாசம் ஆக போகுது, கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மனிதர்கள் பகவானை தேடுவதற்காக எவ்வளவு அடி வாங்குறாங்க. ஆனா மனுஷங்க பக்தியில பண்ணி பண்ணி கடவுளை தேடி தேடி அலையிறாங்க, எவ்வளவு அடி வாங்குறாங்கன்றாரு. தந்தை அறியாமலேயே உள்ளார்கள். ஆனா வந்து அவர் ஒரு புள்ளியா இருக்கிறாரு, நம்ம ஒரு ஆத்மா புள்ளியா இருக்கிறோம். அவர் வந்துட்டார், அவர் வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருக்கிறாங்கன்றாரு. தந்தை வந்து தனது மற்றும் ஆசின் அறிமுகத்தை அளிக்கும் போதுதான் அறிந்து கொள்ள முடியும் சொல்றாரு. இப்ப கடவுள் வந்து அவரே வந்து அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்னு அதனாலதான் சொல்லிட்டாங்க பொழுது. அவரே வந்து அவருடைய அறிமுகம், ஆஸ்தியின் அறிமுகம் எல்லாத்தையும் சொல்லும் போதுதான் நம்மளாலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. அது வரைக்கும் நமக்கு தெரியாது, நம்மளா ஏதாவது கற்பனை பண்ணி சொல்லிட்டு கிடந்தோம். இவர் தான் கடவுள், சிவன் சங்கரர் ஒண்ணு அப்படின்னு இஷ்டத்துக்கும் நம்ம மட்டும் சொல்லிட்டு இருந்தோம். நம்ம இஷ்டத்துக்கும் பேசுறதுக்கெல்லாம் இப்ப வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் இது யாரை கேட்டுட்டு சொன்னீங்கன்னு கேக்குறாரு. இதெல்லாம் தப்பு, நீங்க சொன்னதெல்லாம் நீங்களே போய் புரிய வைங்கன்னு இப்ப சொல்றாரு நமக்கு. அவரே வந்து எல்லாத்தையும் நமக்கு கரெக்டானது சத்தியமானதை புரிய வைக்கிறாரு. ஆசி தந்தையிடம் இருந்து தான் இப்போது கிடைக்கிறது. இப்ப ஆசி பாபாட்டம் தான் நமக்கு கிடைக்குது, தாயிடம் இருந்து அல்ல. லௌகீகத்துல கூட அம்மாட்ட இருந்து சொத்து கிடைக்காது, அப்பாட்ட இருந்து தான் சொத்து கொடுக்கும். அது மாதிரி இப்ப சிவபாபாட்ட இருந்து தான் நமக்கு ஆசி கிடைக்குது, பிரம்மா பாபாட்ட கூட கிடையாது. இவரை மம்மா, இவரை தாய் என்று கூறுகிறார்கள். இந்த பிரம்மா பாபாவை மம்மா தாயின்ட்டு சொல்றாங்க. ஆனால் இவரிடம் வந்து ஆசி கிடைப்பதில்லை, இவரை நினைவும் செய்ய வேண்டியதில்லை சொல்றாரு. சிவபாபாட்ட தான் ஆசி கிடைக்குது, பிரம்மா பாபாவெல்லாம் நீங்க நினைவு பண்ணக்கூடாது, இவரை கூட நினைவு செய்ய வேண்டியதில்லைன்றாரு. ஆனா அவர் மேல மரியாதை வச்சுக்கணும், ஏன்னா அவர் தான் நந்தி இல்லையா. அவர் மூலமா தான் சிவன் நமக்கு கிடைச்சாரு, அவர் தான் தரகர். அதனால அவருக்கு மரியாதை கொடுக்கணும், மற்றபடி அவரை நினைக்க கூடாது. பிரம்மா விஷ்ணு சங்கரன் கூட சிவனின் குழந்தைகள் ஆவார்கள் சொல்றாரு. இதுவும் யாருக்குமே தெரியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரன் எல்லாமே அவருடைய படைப்பு தான், ஆனா இது யாருக்குமே தெரியாது. எல்லையில்லாத முழு உலகத்தின் படைப்பு கர்த்தா ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். இப்ப இந்த முழு உலகத்தையுமே படைக்கிற ஒரு கடவுள் தான். அதனால்தான் வந்து காடுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரேட்டர், ஆப்ரேட்டர், டெஸ்ட்ரக்டர். ஜென்ரேட்டர்ன்றது படைப்பு, ஆப்ரேட்டர்ன்றது பாலனை செய்யறது விஷ்ணு. பிரம்மா வந்து படைப்பவர், விஷ்ணு வந்து பாலனை செய்பவர். இவங்க மூலமா அவர் தான் பண்றாரு. சங்கரன் வந்து விநாசம், டெஸ்ட்ரக்டர். அந்த சூட்சும சரீரம் தான் அது. இப்போ வந்து அதை நம்மளை தான் வந்து வச்சு எல்லாத்தையுமே செய்ய வைக்கிறாரு. மற்றபடி அவருக்கு உடல் இல்லாதனால ஒரு உடல் எடுத்து இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. மற்ற எல்லாமே அவருடைய படைப்பு அல்லது எல்லைக்குட்பட்ட படைப்பு கர்த்தாக்கள்னு சொல்லி சொல்றாரு. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்து விநாசம் போகும், அழிந்து போகும் என்று இப்போது குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா வந்து சொல்றாரு. மனிதர்கள் தந்தை அறியாம இருக்கிறாங்க. ஆனா உலகத்துல வெளி உலகத்தாருக்கு கடவுள் யாருன்னே தெரியாது, ஏதோ அனாதைகள் போல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது, உலகம் மோசமா போயிட்டு இருக்கு. அந்த காம விகாரம் பீக்ல இருக்கு, கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், ஒரே டிப்ரெஷன் தான் ஓடிட்டு இருக்குது. தினம் நியூஸை பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்னால நிறைய பேர் இறக்குறாங்க, நிறைய வந்து வன்முறை நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. எல்லாமே இந்த 5 விகாரம் தான் காரணம். ஆனா அவங்க வந்து யாருமே எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க, கடவுளையும் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. எனவே யாரை நினைவு செய்வார்கள், கடவுள் யாருன்னே தெரியலனா அப்புறம் யாரை போய் அவங்க நினைவு செய்வாங்க. ஆக எவ்வளவு அனாதையாக ஆகிட்டாங்க பாருங்க. கடவுளை தெரிஞ்சுக்கலன்னா அவங்களாம் அனாதை தான். இப்ப பாபா சொல்றாரு அனாதைகள்லாம் ஆகிட்டாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இதுவும் நாடகத்துல பொருந்திருக்கு, ஆனா டிராமால இப்படிதான் இருக்குன்றாரு. ஏன்னா நம்மளும் அப்படிதான் இருந்தோம் ஒரு காலத்துல. பக்தி பண்ணும்போது அனாதைகளா தான் இருந்தோம், யாரையோ போய் கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்டுட்டு எல்லாரையும் கடவுளா நினைச்சு வழிபட்டோம் இல்லையா. 1 2 நம்ம வழிபட்டோம். ஆரம்பத்துல இருந்து துவாபர யுகத்துல இருந்து அத்தனை சிலைகளை வழிபட்டுட்டு வந்தோம். ஆனா யார் கடவுள்னு தெரியாமலே சுத்திட்டு இருந்தோம். இப்பதான் நமக்கு கடவுள் கிடைச்சிருக்கிறாரு. பக்தி மற்றும் ஞானம் இரண்டிலுமே எல்லாவற்றையும் விட சிரேஷ்டமான செயலை தானம் செய்வது ஆகும். பக்தியிலும் சரி, நம்ம அன்னதானம் செய்யுங்க, வஸ்திர தானம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் ஞானத்திலும் எல்லாத்த விட சிரேஷ்ட செயல் என்ன சொல்றாரு பாபானா தானம் பண்றது. அது முக்கியமா இந்த ஞானத்தை நம்ம தானம் செய்யணும். பக்தி மார்க்கத்தில் இறைவன் பெயர்ல தானம் செய்யறாங்க.
சிவன் பெயர்ல அன்னதானம் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. எதற்காக செய்யறாங்கன்னா, ஏதாவது விருப்பமோ அவசியம் இருக்கும் இல்லையா, எப்படி கர்மம் செய்வோமோ அப்படியே தான் பலன் அடுத்த பிறவில் அடைவோம் என்று புரிஞ்சிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கும் இல்லையா, அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம செய்யற கர்மம் நமக்கு அடுத்த பிறவில கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க செய்யறாங்க. இந்த பிறவில என்ன செய்வார்களோ அதனுடைய பலன் அடுத்த பிறவில அவங்க அடைவார்கள். இப்ப அவங்க வந்து அன்னதானம் செய்யறாங்க, இல்ல இந்த மண்டபம் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் தங்கறதுக்கு இடம் இந்த மாதிரி எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க பக்தியில. அது மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு அடுத்த பிறவில அவங்க வந்து சாப்பாடு கஷ்டம் இல்லாம, அது மாதிரி தங்கறதுக்கு இடம்லாம் வந்து நல்ல கஷ்டம் இல்லாம இருப்பாங்க. நல்ல இடத்துல பிறப்பாங்க, மாளிகைகளை நல்ல ஒரு பணக்காரங்களா பிறப்பாங்க. இந்த மாதிரி என்ன நம்ம வந்து புண்ணிய பலன் சேமிக்கிறோமோ அது பக்தியில அடுத்த பிறவில அடைவாங்க. ஜென்ம ஜென்மாந்தரமாக அடைய மாட்டார்கள் சொல்றாரு. ஆனாலும் ஒரு பிறவிக்கு தான், அடுத்தடுத்த பிறவிக்கு அதே பலன் கிடைக்காது. போன பிறவில நம்ம செஞ்சோம்னா அடுத்த பிறவில நம்ம நல்ல இடத்துல பிறப்போம். அதுக்கு அடுத்த பிறவி எப்படியோ அந்த பிறவில நம்ம செஞ்ச பலனை தான் அடுத்த பிறவில அடைய முடியும். ஒரு பிறவிக்கான பலன் இப்போது கிடைக்கிறது பக்தியிலன்னு சொல்றாரு. அனைத்தையும் விட மிக சிறந்த கர்மம் தானம் செய்வதாகும் சொல்றாரு. எல்லாத்த விடமே நல்ல கர்மம் என்னன்னு பாத்தீங்கன்னா தானம் தான். அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் நம்ம பக்தியில செஞ்சோம். தானம் செய்வருக்கு தான் புண்ணிய ஆத்மா என்று கூறப்படுகிறது. யார் தானம் செய்யறாங்களோ அவங்கள புண்ணிய ஆத்மான்ட்டு சொல்லப்படுகிறதுன்றார் பாபா. பாரதத்திற்கு மகாதானி என்று கூறப்படுகிறது. பாரதத்துக்கே என்னன்னு சொல்றாங்கன்னா மகாதானின்ட்டு பேர் வச்சிருக்கிறார் பாபா என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. பாரதத்தில் எவ்வளவு தானம் ஆகிறதோ அவ்வளவு வேறு எந்த கண்டத்திலும் ஆவதில்லை. ஆனா இந்த இந்தியாவில் தான் பாருங்க அடிக்கடி எல்லாரும் தானம் செய்யறது இதெல்லாம் முக்காவாசி பாரதத்துலதான் செய்வாங்க. மற்ற அமெரிக்கா அதெல்லாம் அங்க எல்லாருமே அவங்கவுங்க பணக்காரங்களா இருப்பாங்க, அங்க யாரும் ஏழைகளே இருக்க மாட்டாங்க. அதனால அங்க தானம் அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா இங்க வந்து பாரதத்துல இந்த தானம் எல்லாம் அதிகமா நடக்கும்ன்றாரு. தந்தையும் வந்து குழந்தைகளுக்கு இப்ப தானம் செய்யறாரு. கடவுளும் வராரு, அவரும் விட்டு வைப்பாரு. அவரு தான் முதல்ல நமக்கு வள்ளலாகி தானம் கொடுக்குறாரு. என்ன செய்யறாரு, குழந்தைகள் பிறகு தந்தைக்கு தானம் செய்கிறார்கள். பாபா நமக்கு இந்த ஞானத்தை தானமா கொடுக்குறாரு, அறிவை தானமா கொடுக்குறாரு. நம்ம பிறகு நம்ம வந்து பாபா பேர்ல நம்ம தானம் செய்யறோம். கூறுகிறார்கள், பாபா நீங்கள் வந்தீர்கள் என்றால் எங்களுடைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் உங்களுக்கு ஒப்படைத்திடுவோம்ட்டு பக்தியில நம்ம சொன்னோம். பக்தியில நம்ம தான் இதெல்லாம் சொன்னோம். நீங்க வந்தீங்கன்னா உங்க கூடவே நாங்க வந்துருவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவோம்ட்டு நம்ம சொன்னோம். உங்களே தவிர எங்களுக்கு யாருமே இல்லைன்னா வர சொன்னோம் பக்தியில. தந்தையும் கூறுகிறார், எனக்காக இருப்பவர்கள் குழந்தைகளாகி நீங்கள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எனக்கு யார் இருக்கிறா, நீங்க தானன்னு சொல்லி சொல்றாரு. என்னை அழைப்பதே ஹெவன்லி காட்ஃபாதர், அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவன் தான். பாபா கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாங்கன்னா ஹெவன்லி காட்ஃபாதர், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவரே வாருங்கள் தான் கூப்பிடுறாங்க. நான் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் அரசாட்சி அளிக்கிறேன்றாரு. நான் வெறுங்கையோட வரல, நான் வரும்போதே சொர்க்கத்தை கையில எடுத்துன்னு வந்துக்கிறேன்றாரு. ஆனா ஒண்ணு, நம்மளாம் மாறினாதான் அது அங்க போக முடியுன்றாரு. பாபா அனைத்தும் உங்களுடையது என்று என் பொருட்டு குழந்தைகள் எல்லாமே கொடுத்து விடுகிறார்கள். நான் வந்த உடனே பாபா எல்லாம் உன்னிது பாபான்ட்டு எல்லாத்தையும் குழந்தைகள் கொடுத்துட்றாங்க. பக்தி மார்க்கத்தில் கூட பாபா இவை அனைத்தும் உங்களால் கொடுக்கப்பட்டது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். பாருங்களேன், நம்ம வந்து இப்ப மட்டும் இல்ல, பக்தியில கூட நம்ம எதெல்லாம் நமக்கு கிடைச்சதோ, நமக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கும், நம்ம ஒரு நல்ல ஒரு வீட்டுல வாழ்ந்திருப்போம், நமக்கு சொத்து சுகம் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா நம்ம வந்து விடுபட்டு தான் வாழ்ந்திருக்கிறோம். அப்ப கூட இதெல்லாம் எனக்கு இறைவன் கொடுத்ததுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம்னு சொல்றாரு பாபா. இப்படிதான் குழந்தைகள் சொன்னாங்கன்னு சொன்னாரு. பிறகு அவை போய் விட்டது என்றால் துக்கமுடையவர்களாக ஆகிறாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா அப்புறம் அதெல்லாம் கடவுள் கொடுத்ததுன்னு சொல்றாங்க. ஆனா அப்புறம் அது போயிடுச்சுன்னா துக்கமுடையவர்களாக ஆகிறாங்க. இப்ப ஒரு ஈஸ்வரன் குழந்தைய கொடுத்தாரு அப்படின்றாங்க, அப்ப குழந்தை போயிடுச்சுன்னா உடனே துக்கமுடையவர்களா ஆகிறாங்கன்னு சொல்றாரு. அது பக்தி மார்க்கத்தின் குறுகிய கால சுகமாகும் சொல்றாரு. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய கொஞ்ச கால சுகம்தான். அது பக்தியில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் குறுகிய கால சுகம்ன்றார் பாபா. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எனக்கு இன்டைரக்டா மறைமுகமாக தான புண்ணியம் செய்கிறீர்கள் என்று தந்தை நமக்கு புரிய வைக்கிறார். அங்க பக்தியில நமக்கு தெரியாது கடவுள் யாருன்னு, ஈஸ்வரன் தான் கடவுள், அவர் புள்ளியா இருக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாம நம்ம வந்து வேற ஒரு உருவத்துல நம்ம வழிபட்டு அந்த அந்த உருவத்துல நம்ம வழிபட்டு அந்த உருவத்திலேயே நம்ம வந்து அவர் பேர்லயே தானம் புண்ணியம் எல்லாம் செஞ்சோம். ஈஸ்வரன் பேர்ல தான புண்ணியம் செஞ்சோம். ஆனா இவர்தான் கடவுள்னு தெரியாம மறைமுகமா நம்ம செஞ்சோம்னு சொல்லி சொல்றாரு. அதனுடைய பலனும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் பக்தி பண்ணதுக்கு வந்து வீணா போகலன்றாரு பாபா, வீண் போகல, அதனுடைய பலன் உங்களுக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்குது. அதனாலதான் இப்ப ஞானமே கிடைச்சிருக்குன்றாரு.
இப்போது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியத்தை இப்போ புரிய வைக்கிறேன்றாரு. இப்போ வராரு வந்து நமக்கு இந்த கர்மனா என்ன, அகர்மனா என்ன, விகர்மனா என்ன, எல்லா ரகசியத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். கர்மானா நம்ம என்ன செயல் செய்கிறோமோ, மூச்சு விடுறது கூட ஒரு கர்மா தான். நம்ம உடல்ல நிர்வகிக்கிறதுக்காக, இந்த உடலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ எல்லாமே அது வந்து கர்மா தான் சொல்கிறாரு. அந்த கர்மா வந்து ஆத்ம உணர்வுலேருந்து செய்யும் போது அது அகர்மம். அப்போ அது யாரையும் பாதிக்காது. நம்ம எது செஞ்சாலும் ஆத்ம உணர்வில் நம்ம செய்யும்போது அது யாரையும் எதுவும் பாதிக்காது. அது அகர்மம். விகர்மன்றது தேக உணர்வில் வந்து பாடி கான்ஷியஸில் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு மற்றவங்கள துக்கப்படுத்துறது, அந்த மாதிரிலாம் நம்ம பாவ கர்மங்கள் செஞ்சிடறோம். அதை வந்து விகர்மம் ஆயிடுது. இந்த ரகசியத்தை எல்லாம் பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எப்படி கர்மம் செய்கிறீர்களோ அதற்கான குறுகிய கால சுகம் கூட என் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கிறதுன்றாரு. பக்தியில கூட நம்ம நிறைய செஞ்சிருந்தோம். தானம் புண்ணியம் தர்மம் எல்லாம் செஞ்சிருந்தோம். அதோடைய குறுகிய கால சுகம் கூட அவர் தான் கொடுத்தேன்னு சொல்றாரு. நம்மளை அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் அவர் யாருன்னு தெரியல. ஆனால் நம்ம கூடவே இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் கடவுள் தான். இந்த விஷயங்கள் பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. தந்தை தான் வந்து கர்மங்களின் கதி பற்றி இப்போ நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ கடவுளே வந்து நம்ம கர்மா எப்படி செய்யணும், அந்த கர்மங்கள் என்ன செஞ்சோன்னா என்ன கதி நம்ம அடையணும் எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறாரு. சத்தியுகத்தில் ஒருபோதும் யாரும் தீய செயல் செய்வதே இல்லை. சொர்க்கத்துல யாரும் கெட்ட காரியம் செய்ய மாட்டாங்க. அதாவது கோபம் வர்றது, காமத்துல போறது, பற்று வைக்கிறது, ஆசை வைக்கிறது, பேராசைப்படுறது, அடுத்தவங்க பொருளுக்கு பேராசைப்படுறது, அகங்காரத்தோட நான் நான்ட்டு பேசுறது, அதாவது தன்னுடைய நலனுக்காக அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் சத்தியுகத்துல செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் சுகம்தான் கொடுப்பாங்க. எப்போதுமே அங்க சுகமே சுகமாக தான் இருக்கும். தன்னுடையதை கூட எடுத்து மற்றவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வள்ளலா இருப்பாங்க. சுகதாமம் சொர்க்கத்தையும் நினைவு செய்கிறார்கள். எல்லாருமே சுகதாமம் சொர்க்கத்தையும் நினைவு செய்கிறாங்க. இப்போது இருப்பது நரகத்தில். இப்போ நம்ம இருக்கிறது நரகத்துல. பிறகும் இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்து விட்டார் என்று கூறிடுறாங்க. பிறகும் இங்கே நரகத்துல இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க, யாராவது செத்து போயிட்டாங்கன்னா இன்னார் வைகுண்ட பதவி அடைஞ்சார், சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆத்மா அவருக்கு சொர்க்கம் எவ்வளவு நல்லதாகப்படுகிறது பாருங்க. அந்த பேரே இருக்குது சொர்க்கம். அந்த பக்தியிலே அந்த பேர் இருக்குது. ஆத்மாவுக்கு சொர்க்கம் எவ்வளவு நல்லதாப்படுது பாருங்க. நான் சொர்க்கம் போய் சேர்ந்தார் என்று ஆத்மா தான் சொல்லுது இல்லையா, சொல்லுது அல்லவா. ஆனால் தமோ பிரதானமாக இருக்கும் காரணத்தினால சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்பது எதுவுமே அவர்களுக்கு தெரிய வருவதில்லை. ஆனால் சொல்லிட்டு இருக்கிறாங்க, யாராவது செத்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் சொர்க்கம்னா எப்படி இருக்கும், அங்கே எப்படி போக முடியும், எந்த மாதிரி இருந்தால் அங்கே போக முடியும், சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் அலோடு, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி நரகம்னா என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியலன்றாரு. நீங்கள் எல்லோரும் எவ்வளவு தபம் பிரதானமாக இப்போ ஆகிட்டீங்கன்றாரு. சொர்க்கத்தில் வாழ்ந்த நீங்கள் தான் இப்படி ஆயிட்டீங்கன்றாரு என்று எல்லை இல்லாத தந்தை வந்து சொல்றார். டிராமாவையோ அறியாமல் உள்ளார்கள். இதெல்லாம் ஒரு டிராமா, மேடு பள்ளம் அந்த மாதிரி வாழ்க்கை ஓடுது இல்லையா, நல்ல சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு டிராமான்றாரு. சிருஷ்டி சக்கரம் சுற்றுகிறது என்று புரிந்தும் உள்ளார்கள். இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதாவது பகல் வருது இரவு வருது, அது மாதிரி எல்லையற்ற பகல் எல்லையற்ற இரவு சுத்திட்டு இருக்குதுன்ட்டு புரிஞ்சிருக்கிறாங்க. எனவே அவசியம் மிக சரியாக அவ்வாறே இப்போது திரும்ப நடைபெறும் அல்லவான்னு சொல்றாரு. அவர்கள் கூறும் அளவிற்கு மட்டும் கூறிவிடுகிறார்கள். இப்போது இது சங்கம யுகம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்றாங்க. ஆனா இப்போது இது வந்து நமக்கு சங்கம யுகம். இந்த ஒரே ஒரு சங்கம யுகத்திற்கு தான் பாடல் கூட இருக்குதுன்றாரு. அரை கல்பம் தேவதைகளின் ராஜ்யம் நடக்குது. பிறகு அந்த ராஜ்யம் எங்கே சென்று விடுகிறது, யார் வென்று விடுகிறார்கள், இது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. அரை கல்பம் இந்த உலகத்தை லட்சுமி நாராயணன் ஆண்டாங்க, தேவதைகள் ஆண்டாங்க. ஆனா அவங்க ராஜ்யம் எங்க போச்சு, அவங்கள யார் வெற்றி அடைஞ்சாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. உண்மையிலேயே அவங்கள வெற்றி அடைஞ்சது யார் தெரியுமா, இந்த மாயா தான். ராவணன் தான் இந்த தேவதைகளை வென்று விடுகின்றான் என்று தந்தை சொல்றாரு. அவர்கள் பின் வந்து தேவதைகள் மற்றும் அசுரர்களின் சண்டையை காண்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்ததா அந்த நிறைய அந்த சிவபுராணம் அந்த மாதிரி நிறைய இந்த சாஸ்திரங்கள்ல காமிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே தேவதைகள் வாழற இடம் வேற, அசுரர்கள் வாழற இடம் வேற. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அந்த 5 விகாரங்கள் 5 வயசஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 விகாரம், காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம்ன்றது ஆத்மால நோய் மாதிரி பிடிச்சிக்கிச்சு, தொற்று நோய் மாதிரி. அதனால வந்து தோத்து போயிட்டாங்க தேவதைகள். அதாவது ஒண்ணும் இல்லை, அவங்க வந்து நதியில பார்க்கும்போது அவங்களுடைய முகம் தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த உடம்பு தான் நான்ட்டு பார்த்துட்டாங்க, ஆத்மா தான் நான்ட்டு அது வரைக்கும் பார்க்காத வரைக்கும் அவங்களுக்கு தெரியல.
அவங்க முகத்தை பார்க்கும்போது இதுதான் நானான்னு பார்த்தாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட தேகாபிமானம் வந்துருச்சு, ஆத்மான்றதே மறந்து போச்சு. அதனால வந்த வேலை தான் இது. தன்னை தேகன்ட்டு அவங்க என்னைக்கு உணர்ந்தாங்களோ அன்னிலேருந்து அவங்க வாம மார்க்கத்துல போயிட்டாங்க. அதனாலதான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நரகமா இந்த உலகமே மாறி போச்சு. 5 விகாரங்கள் என்ற ராவனிடம் தோற்று விடுகிறார்கள் சொல்றாரு. பின் அப்படியே காமம் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு, பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாத்துலயும் சிக்கிட்டோம் நம்ம. பின் ராவணன் மீது இப்ப வெற்றி அடைகிற. இப்ப எப்படி இதை வெற்றி அடையிறதுன்ட்டு பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இது நமக்கே தெரியாது, கடவுளே இந்த ராவணனை எப்படி வெற்றி அடையிறதுன்ட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்களோ பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீங்க ஒரு காலத்துல, பின் பூஜாரி பக்தர்களாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகிறீர்கள் என்றால் ராவணிடம் நீங்க தோற்றுவிட்டீர்கள் அல்லவான்னு சொல்றாரு. இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நீங்க இவ்வளவு மோசமாயிட்டீங்கன்னா அப்ப நீங்க என்ன ஆயிருக்கிறீங்கன்னா இந்த மாயாட்ட தோத்து போயிருக்கிறீங்க தானே. அதனாலதானே உங்களை நீங்களே பூசாரின்னு சொல்லிக்கிறீங்க, தூய்மையற்றவர் நீங்க ஏன் சொல்லிக்கிறீங்க? நான்லாம் போய் தேவதையான்னு நம்ம கேட்குற அளவுக்கு வந்துருச்சுன்னா எதனாலனா இந்த 5 விகாரம் தான் அப்படின்னு சொல்றாரு. இவன் ராவணனின் காரணமாக நீங்கள் பதிதமாக ஆகியிருக்கிறீங்க, இந்த மாயாவால தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்க என்று உங்களது எதிரியாக ஆன காரணத்தினால் நீங்கள் எப்போதும் எரித்துக்கொண்டே வந்துள்ளீர்கள். இப்ப நீங்க இந்த மாதிரி ஆயிட்டீங்கன்றது உங்க ஆள் மனசுல இருக்குது இல்லையா? இவனாலதான் இப்படி நம்ம ஆயிட்டோம், இந்த 5 விகாரம். அதனால இந்த 10 தலை ராவணனை வச்சு எரிப்போன்ட்டு நீங்க எரிச்சிட்டு வரீங்கன்னு சொல்றாரு. ஆனால் உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு உண்மை தெரியாது. உண்மையிலே இந்த 10 தலை ராவணன் அந்த 5 விகாரம் ஆணுக்கு 5 விகாரம் பெண்ணுக்குன்னு தெரியாமலே எரிச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா இப்ப கடவுளே வந்துதான் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த விகாரங்களுக்கு தான் மாயை என்று கூறப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. மாயானா என்னன்னா காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இது எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது. இதுதான் மாயா. நமக்கு மனுஷங்க மேல போர் கிடையாது, அவங்க மேல நமக்கு மல்யுத்தம் கிடையாது. நம்மளுடைய போர், நம்மளுடைய எதிரி மனுஷங்க நமக்கு எதிரியே கிடையாது. நமக்கு எதிரியே என்னன்னா மாயாதான். அது நமக்குள்ளாரே இருக்குது, அவங்களுக்குள்ளாரே எதிர வரவங்களுக்குள்ளாரே இருக்குது. இப்ப நமக்குள்ள இருக்கிற மாயாவை அழிச்சிட்டோம்னா நம்ம எதிர வரவங்க நமக்கு அவங்களால அந்த மாயாவை அவங்களுக்கும் அழிஞ்சு போயிடும். நம்ம கிட்டக்க வரவங்களுக்கு நம்ம அழிச்சிட்டோம் இல்லையா, காளி ரூபம் எடுத்து நம்ம அழிச்சிட்டோம்னா நம்ம சுயம் காளியா உட்காந்துருக்குறோம் இல்லையா, காளிக்கு முன்னாடி எந்த மாயா வந்தாலும் அது அழிஞ்சு போயிடும். அதனாலதான் சொல்றாரு, முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற மாயாவை அழிங்க. நீங்க அழிச்சிட்டீங்கன்னா ஒண்ணு விடாம எதிர வர்றவங்க என்னதான் உங்கள்கிட்ட கோவப்பட்டாலும் கோபம்லாம் வேலைக்கு ஆகாது, அப்படியே பூனை மாதிரி போயிடுவாங்கன்றாரு. மியான்னுட்டு போயிடுவாங்க. யாருமே உங்களை எதுவுமே செய்ய முடியாது, மாயா ஒண்ணுமே உங்களை செய்ய முடியாது. நீங்க காளி ரூபம் எடுத்துட்டீங்கன்னான்னு சொல்றாரு. காளி ரூபம்னா நம்ம பாபாவை நினைச்சு பாபாட்ட இருந்து அஷ்ட சக்திகள் எடுத்து நமக்குள்ள இருக்கிற மாயாவை நம்ம வென்றுட்டோம்னா நமக்கு முன்னாடி ஒருத்தவங்களும் வர முடியாது. அப்படிதான் பிரம்மா பாபா பண்ணாரு. பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி ஒருத்தவங்களும் வாய் பேசவே முடியாது. அவங்களோட தவிர அவங்களே உணர்ந்து அவங்களே போயிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க ஆகுங்கன்றாரு. இந்த விகாரங்களுக்கு தான் இப்ப மாயை என்று சொல்லப்படுகிறது. மாயை வென்றவர்கள் உலகத்தை வெல்வார்கள். மாயாஜித் ஜெகஜித்னு சொல்றாரு. இந்த ராவணன் எல்லோரையும் விட பழைய எதிரி ஆவான்னு சொல்றாரு. இந்த மாயா இருக்குல்ல, எல்லாரோட பழைய எதிரி இதுதான்றாரு. உங்களுக்கு புது எதிரியா யார் யாரெல்லாம் இருப்பாங்க, ஆனா அவங்களாம் நமக்கு எதிரியே கிடையாது. உண்மையான நமக்கு எதிரி என்னன்னா இந்த மாயா, இதுதான் பழைய எதிரின்றாரு. இப்போது ஸ்ரீமத் படி நீங்கள் இந்த 5 விகாரங்கள் மீது இப்ப வெற்றி அடைறீங்க. இப்ப நம்ம பாபா வழிப்படி கேட்டு, பாபா சொல் பேச்சு கேட்டு, அவர் என்ன சொல்றாரோ அமிர்த வேலை எழுந்துருங்க, முரளி படிங்க, முரளியால சார்ஜ் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில 2 தடவையாவது முரளியை படிங்க, 3 தடவையாவது படிங்கன்றாரு. அதன் மூலமா ஞான ஸ்நானம் பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். ஏன்னா ஞான ஸ்நானம் பண்ண ஞான குளியல் பண்ண ஆத்மா தூய்மையாகுது. கங்கையில குளிச்சா தூய்மையாக முடியாது. ஆத்மா ஞானத்துல குளிக்கணும், அப்பதான் தூய்மையாகுது. அதனால சொல்றாரு, இப்ப ஸ்ரீமத் படி நடந்து நீங்க இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைறீங்கன்றாரு. வெற்றி அடையுமாறு செய்விக்க தந்தையே வந்துள்ளார். இப்ப நம்மளே வெற்றி அடையல, சுயம் நாமளே 5 விகாரத்தை ஜெயிக்கல, கடவுளோட துணையோட தான் ஜெயிக்கிறோம். சிவசக்தின்னு சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க? சிவனோட இணைந்த சக்தியால தான் மாயாவை ஜெயிக்க முடியும். சிவன் இல்லாம சக்தியும் இல்லை, சக்தி இல்லாம சிவனும் இல்லை இல்லையா? சிவன் கூட இருந்தாதான் நம்மளால இந்த மாயாவை வெற்றி அடைய முடியும். இது விளையாட்டு நாடகம் அல்லவான்றாரு. இதெல்லாம் ஒரு டிராமா. அவருக்கு ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறாரு பொழுது போகலன்ட்டு. இது ஒரு விளையாட்டு மாதிரி உருவாக்கி நம்மள இதுல விளையாட விடுறாரு. நம்மளே இது ஒரு விளையாட்டு மாதிரி விளையாட வேண்டியதான். அந்த மாயாவை ஜெயிக்கிறது எப்படி ஜெயிக்க வைக்கிறாருன்ட்டு நம்மளாட்டும் சாட்சியா இருந்து பார்க்க வேண்டியதுதான். மாயிடம் தோற்கும் போது தோல்வி ஆயிடுதுன்றாரு. இப்ப காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அது நம்மளை பிடிச்சிக்குது.
அது நமக்கு பிடிக்குதுன்னா நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம்ன்றாரு. மாயை வெல்லும் போது வெற்றி. தந்தை தான் வெற்றி அடையுமாறு நம்மளை செய்விக்கிறார். இப்ப பாபா தான் வந்து அந்த மாயாவை வெற்றி அடைய வைக்கிறார். எனவே அவருக்கு சர்வ சக்திவான் என்று கூறப்படுது. எதனால அவருக்கு சர்வ சக்திவான் சொல்றோம்? சர்வ சக்திவான் தானே, அவர் அந்த செத்து போனவங்கலாம் உயிர் பழைக்க வச்சிருவாரா? அப்படிலாம் கிடையாது. அவர் 5 விகாரத்தையும் ஜெயிக்க வைக்கிறார். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை நம்மளை வெற்றி அடைய வைக்கிறார். அதனாலதான் அவரை சர்வ சக்திவான் என்று சொல்லப்படுகின்றாரு. ராவணன் கூட குறைந்த சக்திவான் ஒன்றும் அல்ல. எப்படி பாபா சர்வ சக்திவானோ அதே மாதிரி மாயாவும் சர்வ சக்திவான் தான். அதனாலதான் நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணுது இல்லை. இப்ப எங்கேயாவது விடுதா நம்மள, நம்ம அப்படியே ஜானேர்னா முழம் சறுக்க வைக்கிறதெல்லாம் மாயாதான். ராவணன் கூட குறைந்த சக்திவான் ஒன்றும் அல்ல. ஆனால் அவன் துக்கம் கொடுக்கிறான். ஆனா பாபா சுகம் கொடுக்கிறாரு. இந்த மாயா நமக்கு துக்கம் கொடுக்குது. எனவே பாடல் இல்லை. ராவணன் மிகவும் கொடூரமானவன் சொல்றாரு. அதனால ராவணன்கெல்லாம் பாடல் இல்லை. ராவணன் மிகவும் கொடூரமானவன் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய ராஜ்யத்தையே பறித்து விடுகிறான். சொர்க்கத்தை கொடுத்து அதுல உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு போனார்ல, அவ்வளவும் போச்சு. எங்க போச்சு? எல்லாம் அந்த மாயா பறிச்சிச்சு. ராவணன் தான் பறிச்சிச்சுன்றாரு. நாம் எப்படி தோற்று விடுகிறோம், பிறகு எப்படி வெற்றி அடைகிறோம் என்பதை இப்போதுதான் நீங்க புரிஞ்சிட்டீங்க. நமக்கு அமைதி வேண்டும் என்ற ஆத்மா விரும்பவும் செய்கிறது. எல்லாரும் சொல்றாங்க எங்கே நிம்மதி, அங்கே ஒரு இடம் வேண்டும் அப்படிலாம் பாடுறாங்க. அமைதி வேண்டும்ட்டு ஆத்மா சொல்லுது. நாம் நமது வீட்டுக்கு போகலாம் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு அமைதியே வீடு தான், பரந்தாம தான், வாங்க போகலான்றாரு. பக்தர்கள் பகவானை நினைவு செய்யறாங்க. ஆனால் கல்புத்தியாக இருக்கும் காரணத்தினால் புரிந்து கொள்வதே இல்லை. எல்லாருமே கடவுளை நினைக்கிறாங்க. அப்படியே எப்படிலாம் வெறித்தனமா நினைக்கிறாங்க சிவனை, தெரியுமா? ஆனா போய் புரிய வச்சா எதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா கல்புத்தியா இருக்கனால புரிஞ்சிக்க மாட்டாங்க. கடவுள் புள்ளியா இருக்கிறாரு, நிராகாரமா இருக்கிறாரு, நம்மளும் புள்ளியா தான் இருக்கிறோம், அவர்கிட்ட இருந்து ஆசை எடுக்கணும், இதெல்லாம் அதாவது அவங்க தேக உணர்வுலே இருக்கிறதுனால, கல்லு புத்தியா இருக்கனால, பாடி கான்சியஸ்ல இருக்கனால நம்ம சொல்றதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. பகவானோ பாபா தான் ஆவார். எனவே தந்தையிடமிருந்து அவசியம் ஆஸ்தி கிடைத்திருக்க கூடும். அவசியம் கிடைக்கிறது தான் சொல்றாரு. ஆனால் எப்போது கிடைக்கிறது? பின் எப்படி இருக்கிறோம் என்பதை அறியாம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. வெளி உலகத்துல சொல்றாரு எப்போ கிடைக்குது ஆஸ்தி, அவசியம் அவர்கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனா எப்படி கிடைக்குது, எப்படி நம்ம இருக்கிறோம், எப்படி ஆகிறோன்றது தெரியாம இருக்கிறாங்க. தந்தை சொல்றாரு, நான் இந்த பிரம்மா உடலின் மூலமாக உங்களுக்கு வந்து இப்ப புரிய வைக்கிறேன். எனக்கும் கூட உறுப்புகள் வேண்டும் அல்லவா? சிவபாபா கூட வாய் வேணும்ல, அப்போ தானே பாடம் எடுக்க முடியும். அதனாலதான் நான் வந்து இவர் உடல்ல வரேன்றார். எனக்கு என்னுடைய கர்மேந்திரங்களோ இல்லை. எனக்கு என்னுடைய உடல்னு ஒண்ணு இல்லை. தனியா வாய் இருந்தா, தனியா ஒரு உடல்னு இருந்தா அதுல வந்திருப்பாரு. அவருக்கு உடல் இல்லாதனால பிரம்மா உடல்ல வந்திருக்காரு. சூட்சும வதனத்தில் கூட கர்மேந்திரங்கள் இருக்கும். நடந்தாலும் சென்றாலும் எப்படி திரைப்படம் ஊமை படம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அங்க சூட்சும உலகத்துல இருக்கும்னு சொல்றாரு. பாபா சொல்றாங்க சூட்சும வதனத்தில் கூட கர்மேந்திரியங்கள்லாம் இருக்கும்ன்றாரு. அது பரிசா உடல் மாதிரி அந்த நிழல் மாதிரி இருக்கும். அங்கேயும் கர்மேந்திரங்கள்லாம் இருக்கும். நடந்தாலும் சென்றாலும் எப்படி நீங்க மூவி பாக்குறீங்க இல்லையா, திரைப்படம் ஊமை படம் இருக்குது இல்லையா, அதாவது பேசுறது விட்டு கேட்காது, ஆனா வந்து ஊமை படம் மாதிரி இருக்கும். இந்த மூவி டாக்கி பயோஸ்கோப், ஊமை படம், பேசும் திரைப்படம் ஆகியவையெல்லாம் வெளிப்பட்டுள்ளது இல்லையா, இதெல்லாம் பாபா சொல்றாரு. பேசும் படம்ன்ட்டு ஒரு படம் வந்துச்சு, அதுல யாரும் பேசவே மாட்டாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. எனவே தந்தைக்கும் புரிய வைப்பதில் எளிதாகிறது. இந்த படம்லாம் சினிமாலாம் வந்ததுனாலதான் நமக்கு இது புரிய வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது சாக்காரத்துல பூமியில நமக்கு வாய் இருக்கும், நம்ம பேசுவோம், அந்த சவுண்ட் எல்லாம் இருக்கும். அதே பூமியை தாண்டி கொஞ்சம் போயிட்டோம்னா அங்க வெறும் ஒளி தான் இருக்கும், லைட்டு தான் இருக்கும். அதனால உடல் மட்டும், சூட்சும உடல் மட்டும் இருக்கும். மற்றபடி அந்த சைகை தான் இருக்கும், சைகை மொழி தான் இருக்கும். வாயெல்லாம் அந்த பேசுறதுலாம் நமக்கு வந்து கேட்காது, ஏன்னா சைகை மொழி தான் அங்க இருக்கும். அதனால எண்ணங்கள் தான் அங்க ஒர்க் அவுட் ஆகும். ஆனா என்ன நினைக்கிறீங்க, அதாவது இப்ப பிரம்மா பாபா முன்னாடி போறோம், பாப்தாதா முன்னாடி போறோம்னா அவர் என்ன நினைக்கிறாரு அது வந்து நமக்கு தெரியும், டச் ஆகும். அது மாதிரி நம்ம சொல்றது அவருக்கு புரியும். எல்லாமே எண்ணங்களுடைய பரிமாற்றம் தான். மற்றபடி பேசுறதுலாம் அங்க கிடையாது, அவங்க சவுண்ட் எல்லாம் கிடையாது, எண்ணங்களுடைய பரிமாற்றம் தான் நடக்கும். அவர்களுடையது புஜ பலம். இங்க வந்து வெளி உலகத்துல இருக்குல்ல, இங்க வந்து வெளி உலகத்துல புஜ பலம் மூலமா வெற்றி அடைகிறாங்க. அதாவது அங்க அணுகுண்டு போட்டுருவாங்க, கையால சண்டை போடுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடையது கையாலலாம் சண்டை போட மாட்டோம், நம்ம போய் எதிர போய் கத்தி எடுத்துலாம் சண்டை போட மாட்டோம். நம்மளுடையது யோகா பலம் சொல்றாரு பாபா. யோகா பலத்தின் மூலமா மாயாவை நம்ம ஜெயிக்கிறோம். 5 விகாரத்தை, நமக்குள்ளார இருக்கிற 5 விகார கிருமியை அழிக்கிறோம். அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை
நம்ம பாபாவிட்ட வந்து சக்தி வாங்கி சர்வ சக்திவானுடைய சக்தி மூலமா அழிக்கிறோம். அவர்கள் 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அமெரிக்கா ரஷ்யா 2 பேரும் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் உலகத்தில் மீது ஆட்சி புரிய முடியும். அவங்க 2 பேருமே சகோதரர்கள் தான், கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள். அவங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்னாயிட்டாங்கன்னா முழு உலகத்தையும் அவங்களால ஆட்சி புரிய முடியும். ஆனால் இப்போதோ பிளவுகள் ஏற்பட்டுள்ளன. ஆனா அந்த மாதிரி இல்ல, டிராமா படி ஒன்னா சேரல, பிளவுபட்டு போய் இருக்குதுன்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு தூய கர்வம் இருக்கணும். இப்ப வந்து உங்களுக்கு ஈகோ இருக்கணும், ஆனா சுத்த ஈகோ அகங்காரம் இருக்கணும்ன்றாரு. சுத்த அகங்காரம்னா நான் தான் மாயாஜித் ஜெகஜித், உலகத்தையே வெல்ல போறேன், அந்த மாதிரி ஒரு அகங்காரம் இருக்கணும். ஆனா நான் யார் தெரியுமா, அந்த தேக அபிமானத்துல அந்த ஒரு கர்வம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சோல் கான்சியஸ்ல நான் மாயாவை ஜெயிக்க போறேன், அந்த மாதிரி உங்களுக்கு கர்வம் இருக்கணும். நீங்கள் மன்மனாபவ என்பதின் ஆதாரத்தில் சைலன்ஸ் மூலமாக அமைதி மூலமாக உலகத்தையே வென்றவர்களாக இப்ப ஆகிடுறீங்கன்னு சொல்றாரு. இப்ப பாபா நினைச்சு ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைச்சு அந்த ஆதாரத்துல சயின்ஸ் அமைதியா நம்ம உலகையே வெற்றி அடைய போறோன்றாரு. பேச கீச போறது இல்லை, வெறும்னே யோக சக்தி மூலமா பேசாம, அந்த கை மூலமா சண்டை போடாம, பேசாம, வாய் வார்த்தையால பேசாம அமைதியா இருந்து சாதிக்க போறீங்கன்றாரு. அமைதியா இருந்து மாயாவை வெல்ல போறீங்கன்றாரு. உங்களுடைய அமைதி சக்தி எங்க பார்த்தாலும் போக போகுது, உலகமே மாற்றம் அடைய போகுதுன்றாரு. அவர்கள் சயின்ஸ் விஞ்ஞானத்தின் கர்வம் ஈகோல இருக்கிறாங்க. நம்ம சைலன்ஸ் அமைதியின் பெருமை கொண்டவர்கள். நம்ம அமைதியோட பெருமை கொண்டவர்களா இருக்கும். அவங்க விஞ்ஞானத்தின் சயின்ஸினுடைய கர்வத்துல இருக்கிறாங்க. பாருங்க, நான் உங்க ஒரு குண்டு போட்டா அவ்வளவுதான், முழு உலகத்தையும் முடிச்சிருவோன்ட்டு அகங்காரத்துல இருக்கிறாங்க. நாங்க சைலன்ஸ் மூலமா முழு உலகத்தையும் வெல்ல போறோன்ற அகங்காரத்துல நம்ம இருக்கிறோம். அதாவது சுத்த அகங்காரத்துல தங்களை ஆத்மா என்ற உணர்ந்த தந்தையை நினைவு செய்றீங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மள ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு உயிர், நான் இந்த உடம்பு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த உடல் உணர்வுல இருந்து வெளியே நம்மையே மறந்து நம்ம பாபாவை நினைக்கிறோம், பரமாத்மாவை நினைக்கிறோம். நினைவினால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள்ன்றாரு. நீங்க பாபா எவ்வளவு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூய்மையா ஆயிடுவீங்கன்றாரு. மிகவும் சுலபமான வழி நமக்கு சொல்றாரு பாபா, ரொம்ப ஈஸியான வழி நம்ம சொல்றாரு. சிவபாபா குழந்தைகளாகிய நமக்கு மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளிக்க வந்துள்ளார். வந்துட்டார் கடவுள். அல்லாஹ் ஆஸ்தி கொடுக்க வந்துட்டாரு என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய கலியுக கர்ம பந்தனங்கள் அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்ப நீங்க அந்த கலியுக கர்ம பந்தனத்தெல்லாம் மாத்திட்டு இருக்கீங்களே, எல்லாம் பாபா பாத்துக்கிறேன்றாரு. அதெல்லாம் மறந்துடுங்க, பயப்படாதீங்கன்றாரு. அதெல்லாம் மறந்துடுங்கன்ட்டு சொல்றாரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்றாரு. 5 விகாரங்களையும் எனக்கு தானமாக கொடுத்துருங்க, எல்லாரோடையும் வாழுங்க. ஆனா இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் மட்டும் இல்லாம எல்லாரோடையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருங்கன்றாரு. நீங்கள் எதையெல்லாம் எனது எனது என்றபடி வந்துள்ளீர்களோ, எனது கணவன், எனது இன்னார், எனது குழந்தை, அவங்க, எனது இவங்கன்ட்டு இவை அனைத்தையும் இப்ப மறந்துட்டே போங்கன்றாரு. ஏன்னா யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. அது மாதிரி அவங்க போனாலும் நம்ம அவங்க கூட போறது இல்ல. அப்படியே அவங்க உடலை விட்டு போயிட்டா அவங்க யாரும் நம்ம யாரோன்ற மாதிரி தான் பேசுறாங்க இல்லையா. அடுத்த உடல் எடுத்து வேற ஒரு வீட்டுல போய் பிறந்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞாபகமே இருக்க போறது இல்லை இங்க நம்ம கூட வாழ்ந்தது. அதனால கர்ம கணக்கு முடிஞ்சு அவங்கவுங்க போயிட்டே இருக்க போறாங்க. அதனால எல்லாரையும் மறந்துடுங்கன்றாரு. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் அவற்றிலிருந்து இப்ப பற்றை நீக்கி விடுங்கள். இப்ப கண்ணால எதெல்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாமே அழிய போகுதுன்றாரு. அதனால எல்லாத்துல இருந்து பற்றை நீக்கிடுங்க. இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு தான் இப்ப பாபா புரிய வைக்கிறார். யார் தந்தை அறியாமலே இருக்கிறார்களோ அவர்களால் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளவே முடியாது. இப்ப சிவன் தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. சிவன் இப்படிதான் இருக்கிறாரு, அவரு எங்க அப்பா தான், அவர் வந்துட்டாரு, அவர் தாதி உடல்ல பிரம்மா பாபா உடல்ல பேசுறது அவர் தான்ட்டு யாரு புரிஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இந்த முரளியோட வார்த்தைகள் புரியும். புரிஞ்சிக்காதவங்களால, கடவுளை புரிஞ்சிக்காதவங்களால இந்த வார்த்தையை புரிஞ்சு கொள்ள முடியாதுன்றாரு. தந்தை மனிதன் தேவதையாக இப்ப ஆக்குகிறார். தேவதைகள் இருப்பதே சத்தியுகத்துலதான். கலியுகத்தில் இருப்பவர்கள் மனிதர்கள். இது வரைக்கும் அவர்களுடைய அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனா இங்கேயே தேவதைகள் வாழ்ந்த தடம் இருக்கு. என்னன்னா கோயில்கள் தான். கோயில்ல லட்சுமி நாராயணனுடைய சிலைகள்லாம் இருக்கு. அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு காலத்துல. அதாவது படங்கள்லாம் உள்ளன. என்னை கூறுவதே பதித்த பாவனர்னு தான் கூப்பிடுறாங்க. நானோ தாழ்ந்த நிலையை ஒருபோதும் அடைவதில்லைன்றாரு. அவர் பிறப்பிறப்பிலே வர்றதில்ல. அதனால அவர் தாழ்ந்த நிலைக்கு போறதில்ல, பூஜாரியா ஆகிறதில்ல. நாங்கள் பாவனமாக இருந்தோம், பிறகு தாழ்ந்த நிலை அடைந்து பதித்தமாகி விட்டுள்ளோம் என்று நீங்க தான் இப்ப சொல்றீங்கன்றார். நீங்க தான் தூய்மையா இருந்தீங்க தேவதையா,
நீங்க தான் இப்ப தூய்மையற்றவரா ஆயிட்டீங்க. இப்போது நீங்கள் வந்து பாவனமாக ஆக்குங்கள் அப்படின்னு நம்ம தான் அவரை கூப்பிடுறோம். அப்போது நாம் நமது வீட்டுக்கு செல்வோம். இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானமாகும் சொல்றாரு. அவிநாசி அழியாத ஞான ரத்தினங்கள் ஆகும் அல்லவா. இப்ப இந்த ஒரு வார்த்தையும் அழியாத ஞான ரத்தினங்கள், இதை புத்தியில ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம போறோம். இது புதிய ஞானமாகும்ன்றாரு. இது எங்கேயுமே நம்ம கேள்விப்படாத அறிவு, நாலேஜ். இப்போது உங்களுக்கு இந்த நாலேஜ் ஞானத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன்றார், கற்பிக்கிறேன். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தை நான் சொல்றேன்றார். இப்போது இதுவோ பழைய உலகமாகும். இதில் தேகத்துடன் சேர்த்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரின் மீதும் உள்ள பற்றை இப்ப நீக்கிடுங்கன்றார். ஏன் சொல்றாருன்னா, இதுதான் காரணம். நம்ம வந்து இங்க சிலந்தி சிக்கல் மாதிரி மாட்டிட்டு இருக்கிறோம். ஒருத்தவங்களையும் விட மாட்டோம் இல்லையா. அவங்களே கூண்டுக்குள்ள பறவை மாதிரி மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போட்டு புடிச்சு வச்சுக்கிட்டு எல்லாரையும் கர்ம பந்தனத்துல நம்ம தான் புடிச்சு வச்சிருக்கணும். நம்மளுடைய கனெக்ஷன் பாபாட்ட போகும்போது மற்ற கனெக்ஷன்லாம் தானா கட் ஆயிடும். எல்லாருடைய கனெக்ஷனையும் அவரோட கனெக்ஷன் பண்ணி விட்டுருங்க. எல்லா கயிறையும் அவர்கிட்ட கட்டி விட்டுருங்க. அவர் வந்து சந்தோஷமா பாத்துக்குவாரு. நம்மளை விட சந்தோஷமா அவங்கள எல்லாரையும் பாபா பாத்துக்குவாரு. நம்ம என்ன பண்ணுவோம், தினமும் 2 திட்டு திட்டுவோம், நம்ம எரிஞ்சு விழுவோம். நம்ம ஒரு நல்லா கூட பாத்துக்க மாட்டோம் யாரையும். ஏன்னா நமக்குள்ளார விகாரம் இருக்கு. அவங்களுக்குள்ளாரையும் விகாரம் இருக்கு. ஆனா பாபா கிட்ட விகாரமே கிடையாது. அவர் சந்தோஷமா பாத்துக்குவாரு எல்லாரையும். அப்ப அவங்களெல்லாம் நீங்க மறந்துடுங்க, நான் பாத்துக்கிறேன்றாரு. நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தொல்லை கொடுக்காதீங்க அவங்களுக்கு. நீங்க மறந்துட்டு நீங்க என்ன மட்டும் நினைங்கன்றாரு. அதனால உங்க நண்பர்கள் உறவினர்களெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்காதீங்க. அவங்க மேல இருக்கிற பற்றை விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்திடுகிறீர்கள். இப்ப நம்ம எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிடும். உடல், மனம், பொருள். உடலையும் கொடுத்துட்டான், மனசையும் கொடுத்துட்டான் பாபா. பொருள் என்னென்ன இருக்கோ என் உறவினர்கள் எல்லாத்தையும் நீதான் கொடுத்த. 84 பிறவி நீதான் என் கூட வாழறதுக்கு எல்லாரையும் அமுச்சு வச்ச. சந்தோஷமா வாழ்ந்துட்டேன். இந்த கடைசி பிறவி நான் நல்லா இருக்கிறேன். நன்றி பாபான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துருங்க. அவ்வளவுதான். மனசால கொடுங்க. அவரு அப்படியே கேட்கல. உடலை இப்பயே கொடு, அவ்வளவுதான். நீ போ பரந்தாமத்துக்குலாம் சொல்லல. மனசால எல்லாத்தையும் ட்ரஸ்டின்னு நினைச்சிட்டு வாழுங்கன்றாரு. அவ்வளவுதான். மனசால எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இது மேல நான் பற்று வைக்க மாட்டேன். அப்பதானே ஃப்ரீயா நம்ம அந்த உடலை விட்டு போக முடியும். இல்லைன்னா கயிறு மாதிரி புடிச்சிக்கிட்டு இங்கேயே புடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால அந்த உடம்ப விடுறதுக்கு போராட்டமா இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, லேசா இருந்தாதான் அந்த அல்வா வந்து அந்த வானலை விட்டு அது என்ன பண்ணும்னா, அது ஒரு பக்குவம் வரும்போது அது ஒட்டாம அந்த வானலை விட்டு வரும். அது வரைக்கும் ஒட்டின்னு அங்கங்க ஒட்டின்னு கிடக்கும். அந்த மாதிரி இந்த உடல்ல ஒட்டாம ஆத்மா வந்து பறந்து போகணும்னா ஒரு பக்குவம் வரணும் இல்லையா. அது அந்த பக்குவத்தை தான் இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காரு நமக்கு. பற்றுல இருந்து நம்மளை விளக்குறாரு. இந்த உடல்ல இருந்து கூட பற்றை வந்து எடுக்க சொல்றாரு. ஏன்னா உடல்ல 84 உடல் எடுத்தாச்சு. உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் போட்டாச்சு. இன்னும் ட்ரெஸ் வேணுமா, நான் இந்த ட்ரெஸ் வேற விட மாட்டீங்க, ஏன் இந்த கடைசி ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. இந்த கடைசி ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதோட சூப்பரா ட்ரெஸ் தரேன்றாரு. லட்சுமி நாராயணன் ட்ரெஸ் வேணாமா, சூப்பரா இருக்கும், அதை போட்டுக்கலான்றாரு. அதனால இந்த ட்ரெஸ்ஸை விட்டுருங்க, இது நல்லாவே இல்லை அப்படின்றாரு. தந்தை பிறகு 21 பிறகுகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறாரு. எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும்போது பாபா ரிட்டர்னா நமக்கு 21 பர்த்ஸ்க்கு ராஜ்ய பாக்கியம் கொடுக்குறாரு. 21 பிறவிகள் 21 தலைமுறைகள் என்று பாடப்படுகிறது அல்லவா. 21 பிறவியை சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து படிச்சாங்கன்னா 21 தலைமுறைக்கு சாப்பாடு போடுவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இதான். நம்ம இப்ப ஞானத்தை படிக்கிறோம். ஒரு பெண் தான் மாத்தா தலையில தான் கலசம் வைக்கிறார். 21 தலைமுறைக்கு 21 பிறவிக்கு நம்ம தான் போய் அனுபவிக்க போறோம். நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம சரி பண்ணி கூட்டுட்டு போறோம் பாருங்க. அதை தான் வந்து பாடப்பட்டிருக்கின்றார். அதாவது 21 பிறவிகள் முழுமையான ஆயுள் இருக்குன்றாரு. உங்களுக்கு வந்து 21 பிறவிக்கு நீங்க 150 வருடம் நீண்ட ஆயுளோட ஆயுஷ்மான் பவன்றார் பாபா. இப்பயும் நல்ல ஆயுஷ்மான் ஆயுள் நீண்டதா இருந்துட்டு சந்தோஷமா இந்த உடலை விட்டு நீங்களே போங்க. நீங்க எதுக்கு அலறி அலறி போறீங்க, உலகத்துல இருக்கிறவங்களாம் அலறி துடிச்சு போறாங்களா, அந்த மாதிரி போகாம நம்மளே வாழ்ந்து முடிச்சுட்டு பாபா கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியா பாபா வாங்கன்னு கூப்பிடும்போது அழகா உடலை விட்டு நம்மளே போகணும். அதுதான் வந்து ஆர்ட் ஆஃப் டெத், இறக்கும் கலை. அததான் இப்ப சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. அதாவது 21 பிறவிகள் இப்ப முழுமையான ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. அங்க போனீங்கன்னா 150 வருடம் வாழ போறீங்க. இடையில் ஒருபோதும் நீங்க சரீர விட முடியாதுன்றாரு. அகால மரணமும் அங்க ஆவதில்லைன்றாரு. அங்க 21 பிறவி நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு அகால மரணம்லாம் ஏற்படாது. நீங்கள் அமரராக ஆகி பின் அமரபுரிக்கு அதிபதி ஆகிறீங்கன்றாரு. இப்ப அழிவற்றவரா ஆகி அழிவற்ற புரி, அந்த அழிவற்ற தேசம் அமரபுரி, சொர்க்கத்துக்கே அதிபதி ஆகிறீங்க. உங்களை ஒருபோதும் காலம் சாப்பிட முடியாது. யமன் உங்கள் உயிரை குடிக்க முடியாதுன்றாரு.
காலம்னா பார்த்தீங்கன்னா நேரம். அந்த நேரம் வந்து வரும்போது போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நேரம் வந்துருச்சு போயிட்டாங்க, அவங்க நேரம் முடிஞ்சிருச்சு போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வாயிலேருந்தே வரும். தானாவே வாயில எல்லாம் வருதுன்னா, நம்ம ஞானம் அந்த அளவுக்கு புத்தியில ஸ்டோர் ஆயிருக்குல்ல. அந்த ஞானம் தான் நமக்கு கடைசி பிறவி வரைக்கும் ஞாபகம் இருக்கு பாருங்க. பாபா சொன்னது தான் ஞாபகம் இருக்குது. ஒருபோதும் காலம் நம்மள சாப்பிடாது. எங்கன்னா சொர்க்கத்துல. இப்போது நீங்கள் இறப்பதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு கொண்டே இறப்பதற்காக இப்போ முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது இந்த உடல் உணர்வுலேருந்து வெளியே வர்றதுக்காக இப்போ நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். 5 விகாரத்தை வென்று இந்த உடல் உணர்வுலேருந்து தேக அபிமானத்தை உடச்சி நம்ம ஃபரிஸ்தாவாக பறந்து போகிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்றாரு. தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையிடம் சம்பந்தம் வைக்க வேண்டும் என்று தந்தை இப்போ சொல்றாரு. எல்லோருமே சுகத்தின் சம்பந்தத்தில் செல்லவே வேண்டியுள்ளது. இப்ப நம்ம எல்லாருமே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே வரதான் போறாங்க சொர்க்கத்துக்கு. சுகத்தின் இப்ப பந்தனத்துல இருக்கிறாங்க இல்லையா, துக்கத்தின் பந்தனத்துல இருக்கிறீங்க இல்லையா. இப்ப அந்த பந்தனம் பற்று வச்சுக்கின்னு பந்தனத்துல போயிட்டு அது துக்கம் அடைஞ்சிட்டு இருக்கணும். யாருக்காவது ஒன்னாச்சுன்னா நம்ம உட்காந்து அழுவோம். இதெல்லாம் பந்தனம்ன்றாரு. ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. யாருக்கும் எதுவும் ஆகாது. எல்லாம் ஜாலியா வாழ்வாங்க, ஜாலியா விட்டுட்டு போவாங்க. அது வந்து சுகத்தின் சம்பந்தம். நம்ம அதுல போகணும். இந்த துக்கத்தின் பந்தனத்தை மறந்துகிட்டே போகணும்ன்றாரு. மறந்து கொண்டே செல்வீர்கள். இல்லற விவகாரங்கள் இருந்தபடியே தூய்மையாக இப்ப ஆகணும். இப்ப நீங்க வீட்டிலேயே இருங்க, காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. பாபா சொல் பேச்சு கேட்டு தூய்மையாகுங்க. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். பாபா மட்டும் நினைக்க சொல்றாரு. கூடவே தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கன்றாரு. பாபாவை நினைச்சிட்டு அந்த பூவோடு சேர்ந்த நாறு மணக்கிற மாதிரி பாபாவோட சேர்ந்து பாபாவோட தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்க. இந்த தேவதைகள் போல இப்ப நீங்க ஆகணும். அந்த ஒரு பாட்டு கூட இருக்குது. அதாவது அவரோட சாயல்ல அவரு எல்லாரையும் உருவாக்குனாராம். அவரோட சாயல்ல அவரை மாதிரியே இருப்பாங்களாம். அவரை பார்க்கணும்னா நீங்க சொர்க்கத்துல போய் லட்சுமி நாராயணனை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிதான் கடவுள் பூமிக்கு வந்தாருன்னா அந்த மாதிரிதான் இருப்பாரு. அதனால அந்த அவருக்கு சமானம் ஆக்குறாரு இப்போ. இப்ப கடவுளை பார்க்கணும்னா நீங்க லட்சுமி நாராயணன் முதல் நாராயணன் இருக்கிறாங்களே அவங்க பாபாவுக்கு சமம் ஆனவங்க. அந்த மாதிரிதான் இருப்பாரு கடவுள். நீங்க அவர் உடம்புல பார்க்கணும்னா அந்த மாதிரி இருப்பாரு கடவுள். ஆனா அவருக்கு சமானமா ஆனா அவரை மாதிரி ஆக முடியாது. அவருக்கு சமானமா நம்மளால ஆக முடியும். அதனாலதான் சொல்றாரு. இப்ப நீங்க அவருடைய தெய்வீக குணங்கள் எல்லாம் நீங்க தாரணை பண்ணி அவரை மாதிரி மாறுங்க. இந்த தேவதைகள் போல இப்ப ஆகணும்ன்றாரு. இதில் நம்மளுடைய லட்சியம் நோக்கமாகன்றாரு. இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவாங்க. இவர்கள் எப்படி ராஜ்யத்தை அடைந்தாங்க, பிறகு எங்கே போனாங்க, இது யாருக்குமே தெரியாதுன்றாரு. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். அந்த மாதிரி ஆகி காட்டணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ இவங்க தான் லட்சுமி நாராயணனா, இவங்க எங்க போனாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம், வந்துட்டாங்கன்ட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. கடைசியா யாருக்கும் இப்போ துக்கம் கொடுக்க கூடாது. தந்தை இருப்பதே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக தான் இருக்கிறாரு. நம்ம அப்பா துக்கம் கொடுக்க மாட்டாரு. அப்ப நம்ம மட்டும் கொடுக்கலாமா? அவர் யாருக்குமே அன்பே சிவம் அவரு. அப்ப நம்ம யாரு? நம்ம அவருடைய குழந்தைகள். அதுவும் பிகேஸ்குள்ளாரே துக்கம் கொடுக்கறது, பிகேஸ் நான் பிகேஸை போய் துக்கம் கொடுக்கறது இதெல்லாம் தவறு தானே. அது மாதிரி செய்யக்கூடாதுன்றார். எனவே நீங்கள் கூட சுகத்தின் வழியை இப்போது அனைவருக்கும் கூறிக்கொண்டே செல்லுங்கள்ன்றாரு. எல்லாருக்கும் சொல்லுங்க. அதாவது குருடர்களுக்கு இப்ப கைத்தடி ஆகணும்ன்றாரு. இப்போது தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுத்திருக்கிறார். தந்தை எப்படி பாகத்தை ஏற்று நடிக்கிறார் என்பதை நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது தந்தை உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அந்த படிப்பு மறைஞ்சிரும். தேவதைகளிடம் இந்த நாலேஜே இருப்பதில்லை. இப்பயே நம்ம இந்த உடலை விடும் போதே இந்த ஞானம்லாம் போயிடும். அப்புறம் சொர்க்கத்துல பிறக்கும் போது நமக்கு தெரியாது. போன பிறவில நம்ம கடவுள்கிட்ட படிச்சோம், கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு, நம்ம அந்த ஞானத்தெல்லாம் படிச்சோம், அமிர்த வேலை ஏஞ்சோம், யோகா பண்ணோம், சென்டருக்கு போனோம், சேவை பண்ணோம், எல்லாமே தேவதைகளுக்கு மறந்துடும். தேவதைகள் இந்த நாலேஜே இருப்பதில்லை. அவங்களுக்கு ஞானமே கிடையாது. பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்களாகிய நீங்க தான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை அறிந்து கொள்கிறீர்கள். பிரம்மா மூலமான பிகேஸ் நம்ம தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். வேறு யாரும் இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியாதுன்றாரு. இந்த லட்சுமி நாராயணர் ஆகியோரிடமும் ஒருவேளை இந்த ஞானம் இருந்தது என்றால் பரம்பரையாக வந்திருக்கும். பாபா சொல்றாரு, ஒருவேளை தேவதைகள் சொர்க்கத்துல அவங்களுக்கு இந்த ஞானம் இருக்குது. அதாவது என்னன்னா, புள்ளியா இருக்கிறவர் தான் கடவுள், அவர் தான் என்னை இப்படி ஆக்கியிருக்கிறாரு, சிருஷ்டி சக்கரம் இது சுழலும். இப்ப சத்தியுகத்துல நான் லட்சுமி நாராயணனா இருக்கிறேன், அப்புறம் திரேதாயுகத்துல நான் ராமர் சீதையா மாறுவேன், அப்புறம் துவாபர யுகத்துல நான் விஹாரத்துல மாட்டிக்கின்னு சாதாரண ராஜா ஆயிடுவேன், அப்புறம் கலியுகத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஐயோ நினைச்சாலே அவங்க கணத்துல கைய வச்சுக்குவாங்க. 5 விகாரத்தினால நான் ரொம்ப துக்கம் அடைவேன். அப்புறம் எனக்கு கடவுள் வருவாரு. கடவுள் வந்து அப்புறம் திரும்ப என்ன இந்த மாதிரி லட்சுமி நாராயணா மாத்துவாரு. இந்த ஞானம் மட்டும் இருந்ததுன்னா லட்சுமி நாராயணருக்கு நமக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா.
பரம்பரை பரம்பரையா எல்லாரும் அது வந்துட்டு இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். கடவுள் வந்து சிவன் தான் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சிவன் கோயிலுக்கு முன்னாடி தான் கியூ நின்று இருக்கும். இப்பவே மும்பை வரைக்கும் கியூ நின்று இருக்கும். எல்லாரும் சிவனை தான் கும்பிட்டுருப்பாங்க, மற்ற கோயில்லாம் இருந்திருக்காது. ஏன்னா லட்சுமி நாராயணர் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களே ரீபத் வந்து வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சிவன் தான் கடவுள்ன்ட்டு. அப்ப இப்ப சிவன் கோயில்ல தான் கியூ நிற்கும். அது பரம்பரை பரம்பரையா வந்திருக்கும் இல்லையா. ஆனா அப்படி நடக்கல, அவங்களுக்கு அந்த ஞானம் இல்லை. அதனாலதான் யார் கடவுள்னே தெரியல, இது வரைக்கும் தெரியல யாருக்கும். அங்க ஞானத்தின் அவசியமே இருப்பதில்லை என்றார். ஏனெனில் அங்க இருப்பதே சத்கதி தான். அங்க ஞானமே தேவையில்லை, அங்க ஆத்ம உணர்வுல வந்துருவாங்க, அவ்வளவுதான். சத்கதி அடைஞ்சிட்டாங்க. இப்போது நீங்கள் அனைத்தையும் தந்தைக்கு தானமாக அளிக்கிறீங்க. இப்ப நம்ம உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைக்கிறோம். பிறகு தந்தை உங்களுக்கு 21 பிறகுகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. பேர்பட்ட தானம் ஒரு பொழுதும் ஆவதில்லை. பாபா இவை அனைத்தும் உங்களுடையது, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே என்று நாம் அனைத்தையும் அளிக்கிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சிட்டீங்க. துவமேவ மாதா துவமேவ பிதா, தந்தையும் தாயும் நீ என்று பாடுறாங்க. பாகத்தை ஏற்று நடிக்கிறார் அல்லவா, அதனாலதான் பாடுறாங்க. குழந்தைகளை அடாப்ட் தத்தெடுக்கவும் செய்யறாரு. நம்மளதான் வந்து தத்தெடுக்கிறார். பிறகு சுயம் அவரே தான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். பின்னர் சுயம் அவரே குருவாகி நம்மளை அனைவரையும் பரந்தாமத்துக்கு கூட்டிட்டும் போகிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகிடுவீங்கன்றாரு. பின் உங்களை கூடவே நான் அழைத்து செல்வேன் என்று இப்ப சொல்றாரு. இது யஞ்ஞம் ஏற்றப்பட்டுள்ளது, இது சிவ ஞான யஞ்ஞம் ஆகுன்றாரு. இந்த ஞான வேள்வி படைக்கிறாரு. இதுல வந்து நம்ம உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் ஆகுதி செய்யணும், சுவாகா செய்துடுறோன்றாரு. குஷியுடன் எல்லாமே அர்ப்பணம் ஆகிடுது, மீதி ஆத்மா மட்டும் இருக்குது. அப்புறம் ஆத்மா பறந்து போகுது. பாபா அவ்வளவுதான். இப்ப ஆத்மாவும் பாபா அவ்வளவுதான் இருக்கிறோம். இப்போது நாங்கள் உங்கள் ஸ்ரீமத் படிதான் நடப்போம் சொல்லி நம்ம சொல்றோம்னு சொல்றாரு. இல்லறத்தில் இருக்கையிலும் தூய்மை ஆகணும் என்று தந்தை சொல்றாரு. 60வது வருடத்தின் ஆயுள் ஆகும்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்யறாங்க. 60 வயசு ஆயிடுச்சுனாலே போயிடுவாங்க குருவை தேடி. ஆனால் அவர்கள் திரும்பி செல்வதற்கான ஏற்பாடு செய்கிறார்களா என்ன? அவங்க பரந்தாமத்துக்கு போகணும்லாம் நினைக்க மாட்டாங்க. போய் குருவை பார்ப்பாங்க, எங்கேயாவது சரீரம் விடுவாங்க, அதோட போய் அடுத்த உடல் எடுத்துருவாங்க இல்லையா. திரும்ப பரந்தாமம் போகலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போது நீங்கள் மன்மனாபாபா என்ற சத்குருவின் மந்திரத்தை பெறுகிறீர்கள். இப்போ பாபாவை நினைச்சு பாபா கூடவே நம்ம போறோம். பகவான் கூறுகிறார், நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும், உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை ஆகும் என்று அனைவருக்கும் இப்ப சொல்லுங்கன்றாரு. சொல்லுங்க, முழு உலகத்துக்கும், அது குழந்தையா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இப்ப 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கன்றாரு. ஆத்மாக்கு வயசாயிடுச்சு, உடம்புக்கு வயசாகல, ஆத்மாக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லுங்க. எல்லாரும் போகணும். சிவபாபாவை இப்போது நினைவு செய்யுங்கள், இப்போது நமது வீட்டிற்கு செல்ல வேண்டியுள்ளதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கலியுகத்தின் அனைத்து கர்ம பந்தனங்களையும் புத்தி மூலமாக மறந்து 5 விகாரங்களையும் தானம் செய்து ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். ஒரே ஒரு சைலன்ஸின் தூய்மையான பெருமையில் நிலைத்திருக்க வேண்டும். 2வது, இந்த ருத்ர யஜ்ஞத்தில் குஷியுடன் தங்களது உடல் மனம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இச்சமயம் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து 21 பிரிவுகளுக்கு அரசாட்சியை தந்தையிடமிருந்து இப்ப பெற வேண்டும்ன்றாரு. வரதானம், அதிகாரத்தின் துளியையும் தியாகம் செய்யக்கூடிய சொமானதாரி புண்ணிய ஆத்மா ஆகுக என்று வரதானம் கொடுக்குறாரு. சொமானதாரி புண்ணிய ஆத்மா. இப்ப இந்த அதிகாரம் பண்றோம்ல, அந்த துளி கூட அந்த அதிகாரம் இருக்கக்கூடாது, அதை கூட தியாகம் செய்யுங்கன்றாரு. சுமானதாரி குழந்தைகள் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக இருப்பாங்க. யாரையும் அதிகாரம் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் பணிவா மரியாதையோட நடந்துக்குவாங்க. சுமானதாரி குழந்தைகள் யார் சுமானத்துல இருக்கிறாங்களோ அவங்க மரியாதை கொடுக்கும் வள்ளலாக இருப்பாங்க. வள்ளல் என்றாலே கருணை உள்ளந்தான். அவர்களிடம் ஒருபோதும் எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் சங்கல்பத்திலும் கூட அதிகாரம் இருக்காது. நான் சொல்றதுதான் நீ செய்யணும் அப்படின்னு. அந்த மாதிரி சொமான்தாரி குழந்தைகள் யார் மேலேயும் அதிகாரம் செலுத்த மாட்டாங்க. இவ்வாறு ஏன், இவ்வாறு செய்யக்கூடாது, இவ்வாறு நடந்திருக்க கூடாது, ஞானம் இவ்வாறு கூறுகிறதா என்ன, இப்படிலாம் நம்ம சொல்றோம்ல, ஸ்ரீமத்தா இது இது தவறு தானே, இது ஏன் செஞ்சீங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் நம்ம எண்ணத்துல கூட வரக்கூடாதுன்றார். இதுவும் சூட்சுமத்தில் அதிகாரத்தின் அம்சமாகுன்றாரு. சூட்சுமமா இது கூட அதிகாரம் பண்றீங்கன்றாரு. இதெல்லாம் ஸ்ரீமத்தா அப்படின்லாம் பேசுறோம்ல, அது கூட அதிகாரத்தின் அம்சம்ன்றார். இதை கூட விடுங்கன்றார். ஆனால் சொமானதாரி புண்ணிய ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, கருணை உள்ளம் கொண்டு வீழ்ந்தவர்களையும் கூட என்ன பண்ணுவாங்க, எழுப்பவர்களா இருப்பாங்க. விழுந்துட்டாங்கன்னா அவங்களோட நேரம் அவங்க விழுந்துட்டாங்க, அவங்கள போய் இன்னும் 2 இதெல்லாம் ஸ்ரீமத்தா அப்படின்னு சொல்லி திட்ட வேண்டியது. அந்த மாதிரி நம்ம அதிகாரம் செலுத்தக்கூடாது. அவங்க வந்து கருணை உள்ளமுடையவர்களா இருப்பாங்க. சொமானதாரி புண்ணிய ஆத்மாக்கள் அவங்க வீழ்ந்தவர்களை கூட
சகயோகிகளா எழுப்புவாங்க, ஆக்குவாங்கன்றாரு. இவர் தனது கர்மத்தின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். செய்தால் அவசியம் அடைவர். இவர் வீழ்ந்தே ஆக வேண்டும் என்ற சங்கல்பம் செய்ய மாட்டார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் நினைப்பாங்க, இவங்க அவங்க பண்ணதை அனுபவிக்கிறாங்க, அவங்க செஞ்சதை அவங்க அவசியம் அடைவாங்க, இப்படி வீழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு கூட நினைக்க மாட்டாங்களாம். அந்த சொமானதாரி புண்ணிய ஆத்மா வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. என்ன நினைக்க மாட்டாங்கன்னா, இவங்க இவங்க தான் செஞ்சாங்கல்ல, நல்லா அனுபவிக்கட்டும், இவங்க பண்ணதுக்கு இவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்க செஞ்சாங்க, அதனால இப்ப அவசியம் அடைவாங்க, விழுந்துதானே ஆகணும் அப்படின்னு கூட அவங்க எண்ணத்துல கூட நினைக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அந்த அளவுக்கு பாபா வந்து சுமானதாரியா இருக்க சொல்றாரு. அப்பதான் எல்லாருக்கும் நீங்க மரியாதை கொடுப்பீங்கன்றாரு. இப்படிப்பட்ட சங்கல்பம் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம அவருடைய குழந்தைகள்னா நம்மள்ட்ட அந்த மாதிரி சங்கல்பம் இருக்க முடியாதுன்றாரு. ஸ்லோகன்: திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற விசேஷதா தான் பறக்கும் கலையின் அனுபவியாக ஆக்குகிறது. யாரு திருப்தியா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, ஏன்னா கடவுளே கிடைச்சிட்டாரு, எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதுக்கு மேல என்ன வேணும்? நான் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறேன், கடவுளுடைய ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கேன், நான் சௌபாக்கியசாலி, எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, 84 பிறவிக்கும் நான் இப்ப வந்து பொக்கிஷத்தை அள்ளிட்டு போறேன் அப்படின்னா திருப்தி இருக்காதா என்ன? புத்தியில அவ்வளோ ஞானத்தை கொடுக்குறாரு, குணங்களை கொடுக்குறாரு, சக்தியில கொடுக்குறாரு. திருப்தியும் மகிழ்ச்சியும் இருந்தது, உங்களுடைய விசேஷதாவா இருந்ததுன்னா அவங்க பறந்துகிட்டே இருப்பாங்கன்றாரு. அதுதான் உங்களை பறக்கும் கலையின் அனுபவியாக ஆக்குகிறது, பரிஸ்தாவா நம்மளை ஆக்குதுன்னு சொல்றாரு. அவ்யக்தேஷாரா சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற நாகரத்தை தாரணை செய்யுங்கள். சத்திய சக்தியின் அடையாளம் பயமற்ற நிலையாகும். உண்மையா இருக்கிறாங்கன்னா, நம்ம உண்மையா இருக்கிறோம்னா அதோட அடையாளம் என்னன்னா பயம் இல்லாம இருப்போம். நான் சத்தியமா இருக்கேன், நான் யாருக்கு பயப்படணும்? பொய்யா பேசினாதான் நம்ம பயப்படணும், ஐயோ பொய் சொல்லிட்டோமே, அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை பேசணும், அப்புறம் இவங்கள்ட்ட என்ன சொல்லி வச்சோன்னு தெரியல, ஐயோ இவங்கள்ட்ட என்ன மாற்றி சொல்லணுமே அப்படின்ட்டு பயப்பட வேண்டியதாக இருக்கும். பொய்யே பேசலை, சத்தியத்தையே பேசணும்னா நமக்கு பயப்படவே தேவையில்லை, யார்கிட்ட வேணாலும் அடித்து சொல்லலாம், இதாங்க உண்மைன்ட்டு. அதான் சொல்கிறாரு, சத்தியத்தின் சக்தியின் அடையாளம் வந்து பயமற்ற நிலையாகுன்றாரு. சத்தியம் அழிக்க முடியாது என்று கூறப்படுகிறது. சத்தியத்தை ஒரு நாளும் நம்மளால அழிக்க முடியாதுன்னு சொல்றார் பாபா. அது வெளிப்பட்டே தீரும். அதாவது சத்தியத்தின் சக்தியுடையவர்கள் சதா கவலையற்ற நிலையில் இருக்கிற காரணத்தினால, பயமற்று இருக்கிற காரணத்தினால குஷியில அவங்க ஆடிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப அவங்க சத்தியத்தின் சக்தி அவங்களுக்கு இருக்கிறதுனால எப்பயுமே அவங்க கவலை இல்லாம இருப்பாங்க, பயம் இல்லாமலும் இருப்பாங்க, அதனால அவங்க ஜாலியா இருப்பாங்க சொல்லி பாபா சொல்றார். ஒருவேளை தனது சம்ஸ்காரம் அல்லது சங்கல்பம் பலவீனமாக இருக்கிறது எனில் அந்த பலவீனமே மனநிலையை குழப்பத்தில் கொண்டு வந்துடும்ன்றார். ஒருவேளை நம்மளுடைய சம்ஸ்காரமே நமக்கு பிரச்சனை, நம்மளே பொய் சொல்றோம், ஏதாவது நம்ம எண்ணத்துல கூட நமக்கு பலவீனம் இருக்குன்னா அந்த பலவீனமே நம்மளால ஃப்ரீயா இருக்க கூடாது, குழப்பத்துல கொண்டு வரும்ன்றாரு. ஆகையால் முதலில் தனது சூட்சும பலவீனங்களை அழிவற்ற ருத்ர ஞான வேள்வியில் சுவாகா செய்யுங்கள். அதனால இப்ப சத்தியத்தின் ஆதாரத்துல நமக்குள்ளார என்னென்ன பலவீனம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. உண்மையை நீங்க தான் சொல்ல முடியும், மத்தவங்க சொல்ல மாட்டாங்க இல்லையா? நம்மளுடைய குறை என்னன்ட்டு நம்மளை பத்தி நமக்கு தான் தெரியும், மத்தவங்கள விட. நம்ம அமிர்தவேலை ஏந்துக்கிறோமா, நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றோமா, நம்ம பாபா சொன்ன ஸ்ரீமத்தை எல்லாம் ஃபாலோ பண்றோமா, நம்ம முரளி எத்தனை தடவை படிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். வெளியில இருக்கிறவங்களுக்கே யாருக்கும் எதுவும் தெரியாது, பாக்குறவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம சும்மா நம்ம பயப்படுறோம், கவலைப்படுறோம், எதெல்லாம் நமக்கு 5 விகாரம் நமக்குள்ளார இருக்குது, எந்தெந்த அம்சம்லாம் இன்னும் போகல, அதெல்லாம் நமக்கு தான் தெரியும் இல்லையா? அதனால இது எல்லாத்தையும் இந்த ருத்ர ஞான வேள்வியில நீங்களே கொடுத்துருங்கன்றாரு. நீங்களே சுவாகா செய்யுங்க, அப்பதான் சத்தியமா நீங்க இருப்பீங்க. சத்தியத்தின் சக்தி உங்களுக்கு வந்துடும். வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? காளி மாதிரி ஆயிடுவீங்க, பயமற்ற நிலையில சிங்கத்தின் மீது சவாரி செய்யக்கூடிய சிம்ம வாகினியா மாறிடுவீங்க இல்லையா? அப்ப சத்தியமா இருக்கும்போது உங்களுக்கு பயமற்ற நிலை வந்துரும்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.